எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்னுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே ஏறெடுப்பேன். நன்மைகள் வருமே என் கண்களே ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தடிடி இலை மாறி பூமி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தடிடி மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ. ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ. ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டான் என்னை காக்கும் தேவன் உறங்கான். என் காலை தள்ளாட போட்டான் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானப்பக்கத்தில் நிழலாவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வானப்பக்கத்தில் நிழலாவரே சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும்
வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஆமென். நாம் எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். கண்களை அவரை நோக்கி ஏறெடுப்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது நம்ம தினந்தோறும் செய்கிற ஒன்று. இன்றைக்கும் இது செய்ய வேண்டும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டா கண்ணு வேற இடத்துல தான் போகும். உலகத்தான்ட்டு ஏதாவது எதிர்பார்ப்போம், மனுஷன்ட்டு ஏதாவது எதிர்பார்ப்போம், குடும்பத்தினர்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக விட்டா அந்த மாதிரி தான் போகும். ஆகவே தான் நாம் செட் பண்ண வேண்டும். திரும்ப திரும்ப கண்ணை அவர் மேலே செட் பண்ண வேண்டும். இல்லை நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க போகிறதில்லை. என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவன்றது தான் வரப்போகுது. எதிர்பார்க்கறதெல்லாம் அவரிடத்துலேருந்து தான் வரப்போகுது. அவர் பாருங்க, நம்ம மேலே இருக்கிற கண்ணை எடுக்கிறதே இல்லை. நாம தான் எடுத்துடுறோம். சில நேரம் நாம தான் திரும்ப திரும்ப செட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கு. அவர் செட் பண்ணார்னா செட் பண்ணது அவ்வளோதான். அவர் தூங்குவதும் கிடையாது, உறங்குவதும், கண்ணை மூடவும் மாட்டாரு, மூஞ்சை திருப்பிக்கவும் மாட்டார். நம்மே பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்மே நினைவு கூறுகிறார். அவருடைய நினைவுகள் நம்மால் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாமளும் நினைப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம், அவரை விசுவாசிப்போம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அடுத்த பாடல் சொல்லுது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் யார் நம்புறீங்க நீங்க? எப்பவுமே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க தான் விரும்புறாருங்க. ஒரு முறை கூட நம்ம தோல்வி பெறணும்னு தேவன் விரும்புறதே கிடையாது. எப்பொழுதும் ஜெயம் தான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். ஏற்கனவே கொடுத்த ஜெயத்துக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இனி கொடுக்க போற ஜெயத்துக்கும் ஸ்தோத்திரத்தை செலுத்தி துதிப்போம், ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தினார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் நீர், உருவம் நீங்கவர். உண்மை தேவன் நீர், உருவம் நீங்கவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர். வார்த்தையை அனுப்பியே வானை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே வானை கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அவரை துதிப்போம். ஜெயத்தை கொடுத்துட்டார், கொடுத்துட்டார். ஜெயம் உங்களுடையது. அதுதான் உண்மை. யோசுவாவின் இடத்துல சொன்னார், பார் இந்த தேசத்தை உனக்கு கொடுத்து விட்டேன்றார். கொடுத்துட்டேன். ஐ ஹவ் கிவன் யூ த லேண்ட். கொடுத்து முடிச்சிட்டேன்றார். போய் எடுத்துக்கோ, கொடுத்ததை போய் எடுத்துக்கோ. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டார். அதுதான் உண்மை. நம்முடைய ஜெயத்தை விரும்புறது மட்டும் இல்லை, அதற்காக என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மூலமாய் நம்மை வழி நடத்துகிறார். இந்த அடுத்த பாடல் அதுதான் சொல்லுது.
வார்த்தையின் மூலமாக எப்படி நமக்கு வழியை காட்டுகிறார். இந்த வேளையிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுவோம். கேட்போம், ஆண்டவரே நீ என்னுடைய மனக்கண்களை திறப்பீராக. அப்படியே வார்த்தையை பெற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதன்படி வாழ உடைய வார்த்தை மேல ஒன்றும் அதிகமாய் ஒரு ஆசை விருப்பத்தை எனக்கு நீர் தருவீராக. நீ ஜனங்களோட நீர் ஊழியம் செய்வீராக ஆண்டவரே. உந்தன் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. உந்தன் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. உந்தன் வார்த்தை, உந்தன் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. பயம் சூழ்கையில் தடுமாறும் வேளையில் என்னை தாங்குகின்றேன். நீரருகில் பயமில்லை மனதில், நீ என்றும் என்னுடனே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் ஆராய்வினை மறக்கலாகுமோ? உள்ளமதை நான் கரம் பிடித்து வழி நடத்தும் அன்பரே என் இயேசுவே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் உந்தன் வார்த்தை, வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் கர்த்தரை ஸ்தோத்தரி ஓ உள்ளமே, தூயரை ஸ்தோத்தரி புது
ஸ்தோத்தரி, தூயரை ஸ்தோத்தரி. தொடர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்போம், தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், தொடர்ந்து அவரை உயர்த்துவோம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, மனதோடு, நம்முடைய எண்ணங்களோடு, நம்முடைய வார்த்தைகளோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் நன்றினால் பொங்குதே ஆண்டவரே. நீர் செய்த உபகாரங்களுக்காக கோடி நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறீர், என்னுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையை அழிவுக்கு மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்மையினால் எங்களுடைய வாயையும் என்னுடைய வாழ்க்கையும் திருப்தியாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டு இருந்தவங்களை, அர்த்தமில்லாத வாழ்ந்து இருந்தவங்களை மீட்டெடுத்து ரட்சித்து வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தையும் ஒரு அர்த்தத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருப்தியும் தந்திருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது. எங்களை ரட்சித்தது மட்டும் இல்லை, எங்களை நீர் தினந்தோறும் வழி நடத்துகிறீரே. எங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறீரே, நல்ல மெய்ப்பராக இருக்கிறீரே. தாழ்ச்சி அடையாம பார்த்துக் கொள்ளுகிறீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வீராக. இது மட்டுமாய் துதி ஆராதனை வேலையில் கூட ஊழியம் செய்ததுக்காக நன்றி. உடைய பிரசன்னத்தை விளங்க செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க மத்தியில் இருக்கிறீர் என்பதை காண்பித்திருக்கிறீர், நிரூபித்து காண்பித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசன்னம், அதனுடைய உணர்வு எங்களுக்கு அதிகரிக்கட்டும் ஆண்டவர். உடைய ஆவியானவரை நீர் ஊற்றுவீராக. உடைய ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆவியானவரை வாரும், மனக்கண்களை திறந்தருளும். உடைய வார்த்தையை எடுத்து போதியும் ஆண்டவரே. ஜனங்க புரிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஜனங்க ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. அதன்படி வாழ உதவி செய்வீராக. உம்முடைய உதவியை நாடுகிறோம். அது இல்லாம முடியாத ஆண்டவரே. ஆவியானவரே வாரும். தாசனை நீர் அபிஷேகிப்பீராக. வல்லமையோடு தெளிவோடு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆவியை கொண்டு அபிஷேகிப்பீராக. இந்த மீதி வேலையை நீர் எடுத்துக்கொள்வீராக. கண்ட்ரோல் எடுத்து நீர் எங்களை வழி நடத்தி ஊழியம் செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குறிப்பிட்ட தேவை என்னென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்ய நல்லவராயும் வல்லவராயும் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களோட பேசுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, கட்டி எழுப்புவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மளும் தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளலாம். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாக காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனோட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையை ஐஸ்வர்யத்தும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். நாம் என் கரங்களை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்போம், வெளியே இருப்போம். ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அது மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற
மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை பெற்று செல்லலாம். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு அருகில் உள்ள சேரில் வந்து அமர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சில போதனைகளை கொடுத்து வருகிறோம். போன வாரம் அதுவும் இல்லாமல் போன மாதம் ஒரு வாரம் யோசுவா புஸ்தகத்திலிருந்து எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நம்ம பார்த்த சில பாடங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாழ்க்கைனா போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலையும் தேவன் நாம் வெற்றியை பெறணும்னு விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு போராட்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நாம் ஜெயிக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஒரு முறை கூட நாம் தோல்வி பெறணும்னு தேவன் விரும்பலை பாருங்கள், அது அவருடைய சித்தமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த வெற்றியை நாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ளணும்னு கூட தேவன் விரும்புகிறார். அதாவது நம்முடைய பங்கு இதில் ஈஸியாக இருக்கணும். நாம் போய் எரிக்கோ மதுளை உழ செய்ய தேவையில்ல, நாம் நடந்தால் போதும். நாம் விசுவாசத்தில் நடந்தால் போதும், நாம் ஆர்ப்பரித்தால் போதும். நாம் போய் யோர்தான் நதியை பிளக்க தேவையில்ல, அவர் பிளந்துருவார். நாம் என்ன செய்யணும்? காலை அதில் வச்சா போதும். பாருங்கள், விசுவாச படியை வச்சா நம்முடைய பங்கு என்னது? ஈஸி. நம்முடைய பங்கு என்னது? என்ன பிரச்சனை இதில்? இது இவ்வளோ ஈஸியாக நடந்துருமான்னு விசுவாசிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் சில நேரம். ஆனால் அதுக்கு தான் என்ன சொல்கிறார் தேவன்? விசுவாசத்தை வளர்த்திக்கோ, உங்களுடைய விசுவாசம் பெருகட்டும்னு. விசுவாசத்தை பற்றி இந்த சபையில் நம்ம அதனால தான் நிறைய போதிக்கிறோம் வேதத்தில். அதனால தான் விசுவாசத்தை பற்றி நிறையா நம்ம காணுகிறோம். ஸோ நமக்கு என்ன தேவை? வெற்றிக்கு விசுவாசம் தேவை, பெரிய விசுவாசம் தேவை. இவ்வளோ ஈஸியாக நடந்துடும்ன்றதுக்கு பெரிய விசுவாசம் இருந்தால் தான் நம்ப முடியும். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்களுடைய பிரச்சனை ரொம்ப ஈஸியாக தீர்ந்து போயிடும். உங்களுடைய கடன்லேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனையும் ஈஸியாக தீர்ந்து போகும். நம்ப முடியுமா? நம்ப முடியும்னா ஈஸியாகிடும். பாருங்கள், விசுவாசிக்க முடிகிறவர்களுக்கு இது நடக்கும். நம்முடைய பங்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அவர் கஷ்டமான காரியத்தை செஞ்சிருவார். ஆனால் நாம் பெரிய விதத்தில் விசுவாசிக்கணும், சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஸோ விசுவாசம் நமக்கு ரொம்ப, யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அங்கே அவ்வளோ பெரிய வெற்றியை யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் அங்கே காணுகிறதுக்கு பெரிய ஒரு காரணம் வந்து விசுவாசம். நமக்கு தேவைப்படுகிறது விசுவாசம். இந்த சபையில் அதை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் மாத்திரம் கிடையாது, போன வாரம் பார்த்தோம், ஞானமும் கூட. விசுவாசத்தோட கூட என்ன வேணும்? ஞானமும் வேணும். அதாவது என்னத்தை செய்ய வேண்டும், எப்போ செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதுதான் ஞானம். பாருங்க, ஐடியா, வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஐடியா தான் ஞானம். இந்த ஞானமும் அவசியமாக இருக்குது. நம்முடைய ஞானம் கிடையாது, மனுஷனுடைய ஞானம் கிடையாது, தேவனுடைய ஞானம், தெய்வீக ஞானம். இந்த ஞானம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. யோசுவாவுக்கு இந்த ஞானம் இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு போராட்டத்திலையும் என்ன செய்யணும், எப்படி சண்டை போடணும், எரிகோ மதிலை சுற்றி நடக்கணும், வேற ஒரு போராட்டத்தில் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் அவனுக்கு இருந்தது. எப்படி இருந்தது? தேவன் தந்தார், அவன் பெற்றுக்கொண்டான், அதன்படி செய்தான், வெற்றியை அனுபவித்தான். இந்த ஞானம் எப்படி உலகத்தினுடைய ஞானம் மனுஷனுடைய ஞானத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம் போன வாரம். அதே மாதிரியே இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்லவே முடியாது இப்படி தான் தேவன் செயல்படுவார்னு ப்ரெடிக்ட் முன் அறிஞ்சு சொல்லவே முடியாது. பாருங்கள், சில நேரம் இப்படி செயல்படுவார், சில நேரம் முற்றிலும் வேறு விதமாக ஆப்போசிட்டாக செயல்படுவார். அவருடைய வழிகள் மேலான வழிகள். ஆகவே இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து தான் வாழணும், தேவனுடைய ஞானத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையே இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்பேற்பட்ட ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும், என்னுடைய அறிவு போதும், கிடையவே கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற வெற்றி, அதாவது 100% வெற்றி, யோசுவா புஸ்தகத்தில் பார்க்குற மாதிரி 100% வெற்றியை பெற்றுக்கொண்டு அதை பெற்று அனுபவிக்கணும்னா
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை சார்ந்து தான் வாழணும், அவற்றிருந்து ஞானத்தை பெற்று தான் பின்பற்ற வேண்டும். பாருங்க, போன வாரம் சொன்னேன் நான், இந்த ஞானத்தை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம், கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாராளமாய் சம்பூர்ணமாய் தருவார். இன்னைக்கு அப்படியே அதை தொடர்ந்து யோசிப்போம். எப்படி இந்த ஞானம் வருவது? உண்மைதான், நம்ம கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோசுவா புஸ்தகம் இதை பற்றி வேற ஏதாவது சொல்லுகிறதா? இதை பற்றி வேற என்ன நமக்கு போதிக்கிறது? யோசுவாவுக்கு ஞானம் எப்படி வந்தது? நமக்கு எப்படி வரப்போகுது இன்னைக்கு? இதை நம்ம யோசுவா புஸ்தகத்திலேருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? இருக்குதா? நான் காமிக்க போகிறேன். உண்மையிலே இருக்குது. பாருங்கள், 100% வெற்றி பெறுவதுக்கு தேவ ஞானம் வேணும், தெய்வீக ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி வரப்போகுது என்பதை குறித்து யோசுவா புஸ்தகம் ஏதாவது நமக்கு போதிக்குதா, சொல்லுதா? சொல்லுது. பாருங்க, நான் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு. யோசுவா புஸ்தகம் நமக்கு ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோலை காண்பித்து விடுகிறது. அது என்னவென்றால், அந்த திறவுகோல்னா அந்த கீ என்னது? தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. அவன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளல, வார்த்தை மேலே கவனத்தை செலுத்துகிறான், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். செல்வோம் யோசுவா 1. ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோல், கீ வார்த்தை. ஞானத்தை மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்றதுக்கு திறவுகோல்னது வார்த்தை தான். இன்னும் கேட்டால் விசுவாசத்தை விசுவாசம் வரத்துக்கே திறவுகோல் வார்த்தை தான். கேள்வினால் விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால விசுவாசம் வரும். ஆகவே வார்த்தை தான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மாஸ்டர் கீ மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு கீ எல்லா கதவையும் திறந்துடும். பாருங்கள், வார்த்தைக்கு அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போது வார்த்தை விசுவாசம், ஞானம் இதை காட்டிலெல்லாம் பெருசு. ஏன்னா அதுதான் இதெல்லாம் கொண்டு வருகிறது. ஆகவே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு கீ டு விக்டரி, வெற்றிக்கான திறவுகோல். யோசுவா 1. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யோசுவாவுக்கு எப்படி வெற்றி பெறணும்னு ஆரம்பத்திலே பாடத்தை கற்பித்துறார். ஆரம்பத்திலே சொல்லி தந்துடுறார். இப்படி தான் பண்ணி வெற்றி பெறணும், கேளு. ரொம்ப சிம்பிள். 7ஆம் வசனம் பாருங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. என்ன சொல்கிறாரு? நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புத்திமானாய் நடந்து கொள்றதுன்னு என்னது? ஞானத்தோடு நடந்து கொள்வது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குட் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. யூ வில் ஹேவ் குட் சக்ஸஸ். தமிழில் புத்திமானாய் நடந்து கொள்வது அப்படின்னே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. புத்திமானாய் நடந்து கொள்வதுன்னா என்ன? ஞானமாய் நடந்து கொள்வது. ஏன் ஆங்கிலத்தில் யூ வில் ஹேவ் குட் சக்ஸஸ், தமிழில் ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, நீ போகும் இடமெல்லாம் நல்ல வெற்றி பெறணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்று. தமிழில் எப்படி வந்திருக்கு? நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா அப்படின்னு வந்திருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அந்த எபிரேய வார்த்தை ஷக்கால் என்ற எபிரேய வார்த்தை 2 அர்த்தமும் இருக்குது. அதில் என்ன அர்த்தம்? ஒன்று நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், இன்னொன்று நீ நல்ல வெற்றி பெறுவாய். அதில் பிரதானமான அர்த்தம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். 2 அர்த்தமும் இருக்குது. பிரதானமான அர்த்தம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். கொஞ்சம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 அர்த்தத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. புத்திமானாய் நடந்து கொண்டால் தானே வெற்றி வரும். புத்திமானாய் நடந்து கொள்ளாமல் வெற்றி வருமா? வராது. புத்திமானாய் ஞானமாய், தேவனுடைய ஞானத்தின்படி நடந்து கொண்டாய் தான் வெற்றி வரும். ஆகவே இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்புன்னு நினைக்கிறேன். இங்கே பாயிண்ட்டை வெளியே கொண்டு வருது. ஆங்கிலத்தில் அந்த பாயிண்ட்டு கொஞ்சம் அப்படியே போயிடுது பாருங்கள். நல்ல வெற்றி பெறுவாய், அவ்வளோதான், முடிஞ்சது. எப்படி வெற்றி பெறுவாய்? வரல. தமிழில் வெற்றி பெறுவாய்ன்றது இருக்குது, மறைவாக இருக்குது. ஆனால் எப்படி வெற்றி பெறுவாய்ன்றது ரொம்ப வெளிப்படையாய் காண்பிக்கப்படுகிறது இந்த வசனத்தில். எப்படி வெற்றி பெறுவாய்? நல்ல புத்தி உனக்கு இருக்கும். அந்த புத்தியோடு நடந்து கொள்ளும் போது நல்ல வெற்றி பெறுவாய். எல்லாம் சொல்லுங்கள், புத்தி. புத்தி வெற்றியை கொண்டு வரும் பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு?
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வது எப்படி? இது எப்படி நடக்க போகுது? எப்படி உனக்கு புத்தி வரப்போகுது? எப்படி நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ள போற? அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எதை விட்டு? அதான் சொல்லிட்டார் முன்னாடியே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாண, அதான் சொல்றார். நியாயப்பிரமாணம்னா என்னது? லா. நியாயப்பிரமாணம்னா அந்த எபிரேய வார்த்தை வந்து தோரா வந்து முதல் 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம்லேருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிற அந்த முதல் 5 புஸ்தகம் மோசே எழுதின புஸ்தகங்கள். இதை தான் வேதம் வந்து நியாயப்பிரமாணம் என்று கூறுகிறது. யோசுவாவுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் எவ்வளோ பெருசாக இருந்தது? வெறும் முதல் 5. அவனுக்கு வேறு எந்த புஸ்தகமும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசுவாவுக்கு பைபிள்னால் எதுங்க? நியாயப்பிரமாணம் தான். ஆதியாகமம்லேருந்து உபாகமம் வரைக்கும் 5 புஸ்தகங்கள். இதை தவிர வேற புதிய ஏற்பாட்டெலாம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே மீதி பகுதிகள் இல்லை. அவனுக்கு இருந்த பைபிள் என்னது? நியாயப்பிரமாணம். தேவன் என்ன சொல்கிறாரு? அந்த பைபிள் உன்னுடைய பைபிள். அவனை பார்த்து சொல்கிறார், மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்போது என்ன சொல்கிறார்? ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. வார்த்தை தான் கீ. அதாவது பைபிள் தான் கீ. எழுதப்பட்ட வார்த்தை. நல்லா கவனிங்க, எழுதப்பட்ட வார்த்தை, ரிட்டன் வேர்டு. நான் உனக்கு கொடுத்திருக்கிற எழுதப்பட்ட வார்த்தை, மோசேயின் கையிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தை, இதுதான் கீ. இதுதான் உனக்கு நல்ல புத்தியை கொண்டு வரப்போகுது. அந்த புத்தி தான் உனக்கு வெற்றியை கொண்டு வரப்போகுது. வார்த்தை மட்டும் கிடையாது, வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமாங்க. கவனிங்க, அந்த வசனத்தில் வெறும் வார்த்தைன்னு சொல்ல முடியாது, கீழ்ப்படிய வேண்டுமாங்க. என்ன சொல்லியிருக்கு? தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. எல்லாரும் சொல்லுங்க, செய்யணும். வாசிக்கன்னு சொல்லல பாருங்க. அதை வாசித்தா போதும், அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும்னு கூட சொல்லலை. அதை செய்ய கவனமாக இருக்க மாத்திரம். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதை செய்யணும். அதை செஞ்சால் உனக்கு நல்ல புத்தி உண்டாகும். நல்ல புத்தி வந்தால் நல்ல வெற்றி வரும். இதுதான் வெற்றிக்கான திறவுகோல்னு ஆரம்பத்திலே யோசுவாவுக்கு போதிச்சிட்டார் பாருங்க. யோசுவா இதை புரிந்து கொண்டான், இதன்படி நடந்து கொண்டான். பாருங்க, யோசுவா வந்து வார்த்தையை, அவனுக்கு வந்த வெற்றி வந்து சும்மா வரல பாருங்க, வார்த்தையை கை கொண்டான் பாருங்க. பார்ப்போம், யோசுவா 11:15. தேவன் சொன்ன மாதிரியே செய்கிறான் அவன். யோசுவா 11:15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதை ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. கர்த்தர் வந்து மோசேட்டு கட்டளையிட்டார். மோசே தான் நியாயப்பிரமாணத்தில் எழுதினார், ஆதியாகமம்லேருந்து உபாகமம் வரைக்கும். அதை வந்து யோசுவா செய்தானாம். அப்படியே செய்தானுங்க. வசனத்தை பார்த்தீங்களா? அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல். தேவன் அவனுக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு? அதன்படி எல்லாம் செய்ய கவனமாக இரு, இடதுபுறம் வலதுபுறம் விலகாத. இங்கே என்ன வாசிக்கிறோம்? யோசுவா அப்படியே செய்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய தலைமை கீழே இஸ்ரவேல் மக்களும் தேவனை சேவிக்கிறார்கள். யோசுவா 24:31. இப்பேற்பட்ட ஒரு லீடர் இருக்கிறதுனால கீழே இருக்க ஜனங்களும் பாருங்க ஒழுங்காக இருக்கிறாங்க. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா நாட்களில் மட்டும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த மூப்பர்கள் அவனை தாண்டியும் கூட கர்த்தரையே சேவிக்கிறாங்க. ஏன்னா யோசுவாவுடைய எஃபெக்ட் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் பாருங்க. அவன் கீழ்ப்படுகிறான், அதை ரொம்ப முக்கியமாக கருதுகிறான். ஜனங்களும் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. யோசுவா இந்த லெசனை நல்லா புரிந்து கொண்டான், அப்படியே ஃபாலோ பண்ணான் பாருங்க. அது மட்டும் இல்லை, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய கடைசி நாட்களில் இதே லெசனை, எந்த லெசன் தேவன் வந்து ஃபஸ்ட்டு லெசனை யோசுவாவுக்கு போதிக்கிறாரு, அதே லெசனை யோசுவா மற்ற ஜனங்களுக்கு போதிக்கிறார் பாருங்க. யோசுவா 23ஆம் அதிகாரம் அல்லது 2ஆம் வசனம் வாசிங்க முதல்ல. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும்
அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். எனக்கு வயசாயிடுச்சு, எல்லாரும் வாங்க, ஒரு மீட்டிங் கூடுறான் பாருங்கள், எல்லாரையும் கூட்டி கடைசி வார்த்தைகள் அட்வைஸ் கொடுக்க போகிறான். இவன் எனக்கு வயசாயிடுச்சு, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அப்படி 6ஆம் வசனத்துக்கு போவோம். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் அவனுக்கு சொன்ன மாதிரியே இங்கே சொல்கிறான் பாருங்கள், வலது புறமும் இடது புறமும் விலகாத, அதன்படி எல்லாம் செய்ய நிர்ணயங்கள், கைக்கொள்ள நிர்ணயங்கள். தேவன் யோசுவாவுக்கு கொடுக்குறார் லெசனை. யோசுவா மற்றவங்களுக்கு வாழ்க்கை முடிகிற நேரத்தில் மற்றவங்களுக்கு விட்டுட்டு போகிறான் பாருங்கள், அதே லெசனை. இன்றைக்கி நம்ம யோசுவாவை பார்த்து கேட்டா, எப்பா நீ எப்படி இவ்வளோ வெற்றி பெற்ற, இதுக்கு இதனுடைய சீக்ரெட் என்ன அது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக இது சீக்ரெட் ரொம்ப சிம்பிள். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நிச்சயமாக சொல்லுவார் பாருங்க. அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு லெசனே. லீடர் ஆனோன்னு ஃபஸ்ட்டு லெசனே இதுதான். அவர் விட்டு போகிற லாஸ்ட் லெசனும் இதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த புஸ்தகத்தை வாசித்து எப்படி வெற்றி பெறணும்னு ஒரு ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னா இதை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், உண்மைதான். தேவன் நம்மை ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகிறது இல்லை. கீழ்ப்படிய வேண்டும் பாருங்கள், கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்? அந்த லாஜிக்கை கவனிங்க. திரும்ப யோசுவா 1:7 யோசிங்க. லாஜிக் என்ன? அது கீழ்ப்படியும் போது நல்ல புத்தி உண்டாகும். புத்திமானாய் நடந்து கொள்வாய். போகும் இடம் எல்லாம், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அது உனக்கு வெற்றியை தரும். அது உனக்கு குட் சக்ஸஸை, நல்ல வெற்றியை தரும். இந்த கருத்து பாருங்க, மற்ற இடங்கள்லையும், வேதத்தில் மற்ற இடங்கள்லையும் போதிக்கப்பட்டிருக்கு. செல்வோம் சங்கீதம் 111:10. அதாவது எந்த கருத்து? கீழ்ப்படிந்தால் நல்ல புத்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும், அது நல்ல வெற்றியை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். நான் ஏன் இந்த வசனங்கள்லாம் காமிக்க வரேன்னா, சில நேரத்தில் இந்த கீழ்ப்படிதல் அப்படியே விட்டுறோம் பாருங்கள். சரி, அது ரொம்ப ஒரு லீகலிஸ்டிக்காக போயிடுமோ, அது ரொம்ப ஒரு பாரமாக போயிடுமோ, சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி விட்டுறதான் தோணுது. அதனால தான் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். இது வந்து வேதத்தில் திரும்ப திரும்ப போதிக்கப்படுகிற ஒரு கருத்து. அதாவது புத்தி, ஞானம், எப்படி நடந்து கொள்ளணும், ஐடியாஸ். இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய காரியம் என்னது? ஐடியா. ஒரு நல்ல ஐடியா இருந்தால் உங்கள் பிஸ்னஸே வெற்றி பெறும். ஒரே ஒரு ஐடியா தேவன் கொடுத்தாருன்னா நீங்கள் கோடீஸ்வரனை கூட ஆகலாம். நம்புறீங்களா? ஒரே ஒரு ஐடியா தேவன் கொடுத்தாருன்னா அந்த சிக்கலான குடும்ப பிரச்சனை அப்படியே தீர்ந்து போகலாம். நம்புறீங்களா? எப்படி அந்த ஐடியா வரப்போகுது அதை தான் சொல்கிறேன். எப்படி ஐடியா யோசுவாவுக்கு வந்தது, எப்படி யோசுவாவுக்கு பல ஐடியாக்கள் வந்தது, எப்படி ஞானம் வந்தது, சும்மா ஒன்றும் வரலை. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். இது மற்ற இடங்களிலும் போதிக்கப்படுது. இந்த சங்கீதத்தில் 111:10 எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. யாருக்கு உண்டு? கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும். யாவருக்கும், அந்த வார்த்தையை கவனிங்க. யாவருக்கும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்சால் போதும் அவங்களுக்கு நல்ல புத்தி உண்டாகும். புத்தினா ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்திக்கும் பெரிய சக்ஸஸுக்கும் பெரிய கனெக்ஷன் உண்டு. அதனால தான் சில இடத்துல நல்ல வெற்றியை காண்பாயின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன். நல்ல புத்தி இருந்தால் வெற்றி பெற்றே தான் ஆவீர்கள். நல்ல புத்தி இருந்ததுங்க ஆனால் தோல்வி பெற்றங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. சான்ஸே கிடையாது. நல்ல புத்தினா அது தேவன் தர புத்தி, தேவன் தர ஞானம், தேவன் தர ஐடியா. அது இருந்தால் நிச்சயமாக வெற்றி வந்தே தீரும். என்ன சொல்கிறாரு? கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. யாவருக்கும்.
நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லி பாருங்க, யாவருக்கும் இந்த நல்ல புத்தி வரலாம். எப்படி? கற்பனைகளை செய்தால். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 119:100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். முதியோர்கள்னா வயசில் பெரியவங்க. அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, வயசில் பெரியவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க நிறைய பார்த்துருக்குறாங்க, நிறைய காரியங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. நம்ம சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்னுவாங்க. அதாவது நீங்கள் புக்கை திறந்து படிக்கலாம், பாடத்தை படிக்கலாம், ஆனால் எது உங்களுக்கு சிறந்த விதத்தில் சொல்லித்தரோம்? அனுபவம். ஒரு காரியத்தை நீங்களே செஞ்சு பார்க்கும்போது, அதை அனுபவிக்கும் போது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கொள்ளலாம். ஆகவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது இங்கே சொல்கிறார், எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் பெரிய டீச்சர் இருக்குது. எது? தேவனுடைய வார்த்தை. பாருங்க என்ன சொல்ல முடிய, கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய். என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ கலந்து போட்டனா கூட இங்கே இருக்கிற ஆலோசனைக்கு இணையாய் இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு அப்பேற்பட்ட ஒரு பவர் இருக்கு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஞானம் இருக்கு இதில், அப்பேற்பட்ட ஆலோசனை இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு வாலிபன் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு சின்ன பையன் எடுத்து வாசித்தா கூட அதன்படி செய்தா, கற்பனைகளை கை கொண்டால் போதும், என்ன நடக்கும்? முதியோர்களை காட்டிலும் அவனுக்கு பெரிய ஞானம் உண்டாயிருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. சாமுவேல் சின்ன பையன் பாருங்க, சின்ன பையன் படுத்துட்டு இருக்கான், அங்கே முதியோர் ஒருத்தர் இருக்காரு, ஈலை. ஆனால் இவனை எழுப்பி இவனோட பேசி இவனுக்கு ஊழியம் செஞ்சு இவனுக்கு ஞானத்தை தேவன் தருகிறார். அந்த சின்ன பையன் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக எழும்புகிறான். சின்ன வயதிலே அவன் ஒரு பெரிய ஆளாயிடுறான் பாருங்க. சாமுவேல், தாவீது சின்ன பையன் ஒரு மூலையில் இருந்தான், ஆனால் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை மேலே அவ்வளோ ஒரு பற்று, அவன் ராஜாவாகவே ஆகிறான். யோசேப்பு பாருங்க, வாலிபன் தான், ஆனால் போத்திபாரனுடைய வீட்டில் அவன் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது. எப்படி? நல்ல புத்தியோடு நடந்து கொள்கிறான், நல்ல ஒரு ஞானத்தோட நடந்து. அவனுக்கு என்ன இருந்தது? தேவனுடைய வார்த்தை பாருங்க. அதை தேவனுடைய அவனுக்கு இருந்த தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அவனுக்கு ஞானம் உண்டாயிற்று. தானியேல் அவனும் அதே போல தான், ஒரு வாலிபர். ராஜா பார்த்து அவனை அந்நிய நாட்டில் எல்லாம் ஒடுக்க பார்க்குறான், அங்கே ராஜா பார்த்து தானியேலை பார்த்து சொல்கிறாரு, மற்றவங்களை காட்டிலும் 10 மடங்கு ஞானம் இவனுக்கு அதிகமாக இருக்கு. எப்படிங்க வந்தது இந்த மாதிரி ஞானம்? எப்படி வந்தது? சும்மா ஒன்றும் வரல. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிந்தார்கள். அவங்களுக்கு இருந்த தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். யோசுவாவுக்கு இருந்த தேவனுடைய வார்த்தையை யோசுவா கீழ்ப்படிந்தார். தானியேலுக்கு இருந்த தேவனுடைய வார்த்தையை தானியேல் கீழ்ப்படிந்தார். நமக்கு இருக்கிற தேவனுடைய வார்த்தை எது? இவ்வளவும். இங்கே தாவீது ரொம்ப அருமையாக சொல்கிற பாருங்க, 93 வசனம் முன்னாடி போங்க, 97. உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அங்கே என்ன சொல்கிறார்? முதியோர்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கேன். இங்கே சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானம். சத்துருக்கள்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களை எப்படி ஒழிக்கணும், எப்படி கீழே கொண்டு வரணும், திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஞானத்தை வச்சு. ஆனால் யாருடைய ஞானம் பெருசாக இருக்க போகுது? யாருடைய ஞானம் வெற்றியை கொண்டு வர போகிறது? உங்களுடைய ஞானம் பாருங்க. தேவன் உங்களுக்கு அவ்வளோ ஞானம் தருவார். உங்கள் சத்துருக்கள்லாம் கூடி வந்தால் கூட அவ்வளோ ஞானம் அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் தான் வெற்றியை பெறுவீர்கள். ஏன்? நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால. அடுத்த வசனம் பாருங்க, 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். போதித்தவர்களை காட்டிலும் நான் அறிவுள்ளவன். டீச்சர் தான் பொதுவாக அவங்களுக்கு தான் அதிக அறிவு இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது என்ன ஆயிடுது?
டீச்சரை காட்டிலும் ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு ஜாஸ்தி வர முடிகிறது. சத்துருக்களோட காட்டிலும் அதிகம், டீச்சரை காட்டிலும் அதிகம், முதியோர்களை காட்டிலும் அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. ஏன் நாம் இங்கே இந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறோம்? இந்த சபையில் ஏன் வார்த்தையை பிரசங்கிக்கிறோம்? ஏன் உங்களை வசனத்துக்கு திரும்ப வைக்கிறோம்? ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? இங்கே தான் அங்கே பவரே இருக்குது. எங்கே பவர் இருக்குது? இங்கே இருக்குது. யாரோடைய கையில் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, வார்த்தையோடு ஒப்பிடும் போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லைங்க, அவர் அபிஷேகப்பட்ட தேவதாசன், அவர்கிட்ட போனால் ஏதா கிடைக்கும். இங்கே இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் புக்கை கொடுத்துருக்காரு உங்களுக்கு. உங்களுடைய சத்துருக்களை காட்டிலும், உங்களுடைய டீச்சரை காட்டிலும், உங்களுடைய முதியோர்களை காட்டிலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய வார்த்தை எவ்வளோ பெருசாக அவங்க மடியில் வச்சிருக்காரு. அதை கவனிக்காமல் பாருங்கள், நம்ம அநேக நேரத்தில் எதுக்கோ போகிறோம். ஆனால் தேவன் பாருங்கள் ஈஸியான மேலான வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய பவரை பாருங்கள். யாராக இருந்தாலும், அந்த வசனத்தில் வாசனம்ல, யாவருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும், உங்களே பார்த்து நீங்கள் இப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஞானம் உண்டாகும். அதன் மூலமாய் பெரிய வெற்றி உண்டாகும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் இதை அனுபவித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் தொடர்ந்து இதை இன்னும் பெரிய ஒரு லெவலில் நீங்கள் அனுபவிக்கலாம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது பெரிய ஒரு ஞானம் உண்டாக போகிறது. அதன் மூலமாய் ஒரு பெரிய வெற்றி நமக்கு வரப்போகிறது. நம்ம செய்ய வேண்டியது என்னது? கீழ்ப்படியணும். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் அது வரும். ஆனால் கீழ்ப்படிஞ்சாதான் வரும். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டா மட்டும் வராது. இல்லைங்க, நான் இப்போ 2 அதிகாரம் வாசித்துட்டேங்க, பத்தாது. வாஸ்ததை கீழ்ப்படிஞ்சிங்களா, அங்கே தான் கணக்கு. சண்டேக்கு போனது நல்லது தான், ஆனால் அங்கே சொன்ன காரியங்களை நாம் வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறோமா, செய்கிறோமா, அங்கே தான் அதை தான் பார்க்குறாரு பாருங்க தேவன். இல்லை நான் கேட்டுட்டேன், 1 மணி நேரம் மெசேஜை கேட்டுட்டேன், அப்படி கிடையாது. இல்லை நான் 2 அதிகாரம் வாசித்துட்டேன், அப்படி கிடையாது. நான் இதை செஞ்சேன், அது அப்படி கிடையாது. சொன்னதை கேட்டதை செஞ்சியா, அதுதான் கேள்வி. பாருங்க, யோசுவாட்ட என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாகிற. அப்படின்னா என்னது? அதன்படி வாழு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விதத்தில் நீ வாழ வேண்டும், நீ செய்ய வேண்டும், நீ அதன்படி யோசிக்க வேண்டும், அதன்படி நம்ப வேண்டும், அதன்படி கொடுக்க வேண்டும், அதன்படி அன்பு கூற வேண்டும், அதன்படி மன்னிக்க வேண்டும், அதன்படி எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில மேட்ச் பண்ண வேண்டும். நீ கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சா ஞானம் வருது, ஞானம் வந்தால் வெற்றி வருது. கீழ்ப்படியணுன்றது மட்டும் கிடையாது. பாருங்க, யோசுவாட்ட அவர் சொல்றாரு, திரும்ப அந்த வசனத்துக்கு போங்க, யோசுவா 1:7. டோட்டலாக கீழ்ப்படியணும், கேர்ஃபுல்லாக கீழ்ப்படியணும், முற்றிலும் கீழ்ப்படியணும், கவனமாய் கீழ்ப்படியணும். அங்கே சொல்றாருல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் எல்லாம் எல்லாம்னா என்னது? டோட்டல். அதான் சொல்கிறேன், டோட்டல். எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையும் செய்ய வேண்டும்ன்றாரு. எல்லாம் பாருங்க, selective obedience is not obedience at all. It is merely convenience. அதாவது நமக்கு பிடிச்சதை மட்டும் கீழ்ப்படிகிறது அதுக்கு பேர் கீழ்ப்படிதலே கிடையாது. அதுக்கு பேர் என்னது? என் வசதிக்கு ஏற்றவாறு நான் செஞ்சுக்கிறேன். சவுல் அந்த மாதிரிலாம் செஞ்சான் பாருங்க. ஒரு இடத்துல பலியிடாதன்னு சொல்கிறாரு, தீர்க்கதரிசிக்கு காத்திருன்றாரு, அவன் பலியிட்டுறான். கேட்டா இல்லை பலி தானே இட்டேன், தேவனுக்கு அது பிடிக்கும்ல அப்படின்றான். கிடையாது. தேவனுக்கு எது பிடிக்கும் நீ சொல்லாத, நீ பேசாத. அவருக்கு என்ன பிடிக்கும்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் வார்த்தையில் அவர் சொன்னபடி நீ
சரி, கீழ்ப்படிதலினுடைய எசன்ஸே அப்படி தான் பாருங்க. அதாவது கீழ்ப்படிதலினுடைய மீனிங், அர்த்தம், எசன்ஸ் என்னது, அதனுடைய கோர் அர்த்தம் என்னது, மைய அர்த்தம் என்னது, சொன்னதை செய்கிறது. அதுதான். சொன்னதை கொஞ்சம் லேசாக அப்படி மாற்றி செய்கிறது கிடையாது, சொன்னதை செய்கிறது. தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையில் எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதன்படி எல்லாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவத்தில் ரொம்ப நாள் இருந்திருக்கலாம், அல்லது வார்த்தையை ரொம்ப நாள் வாசித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு வார்த்தையை பற்றி நிறைய தெரியலாம், அதில் இருக்கிற விஷயங்கள் நிறைய தெரியலாம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே இப்படி இருக்குது பாருங்கள், நமக்கு தெரியும் வார்த்தை இப்படி சொல்லுது, ஆனால் நம்ம வாழ்க்கையை இதனோட நம்ம மேட்ச் பண்ணவில்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி இருக்குது. யாருமே சொல்ல முடியாது, இல்லை வார்த்தையின்படி நான் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிட்டேங்கன்னு. யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. இயேசுவை தவிர வேறு யாருமே பர்ஃபெக்டாக நான் மேட்ச் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஆகவே மேட்ச் பண்ண வேண்டியது நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு வேலை. உங்களுக்கு வேதத்தை பற்றி ஒரு நல்ல அறிவு இருக்கலாம் இன்றைக்கி பாருங்கள், ஆனால் அறிவு இருக்குதான்றது பெரிய விஷயம் இல்லை. உங்கள் அறிவுக்கு ஏற்றவாறு கீழ்ப்படிதல் இருக்கா? உங்களுக்கு தெரியும் தேவன் என்ன விரும்புகிறார், என்ன விரும்பலை, அதன்படி செய்கிறீர்களா, அதன்படி கீழ்ப்படுகிறீர்களா? நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு வேளை உங்களுடைய வெற்றியே தடை செய்யலாம். தடை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? தடை செய்ய முடியும். பாருங்கள், இன்றைக்கி நான் போதிக்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, நியூ ரெவலேஷன். சில பேருக்கு ஒரு நியூ ரெவலேஷன் வந்தால் ரொம்ப ஆசை. அதாவது யாருமே சொல்லாத சொல்லுவாங்களான்னு. இன்றைக்கி நான் சொல்கிறது ரொம்ப அடிப்படை விஷயம். இது சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். கீழ்ப்படிஞ்சா தேவன் ஆசீர்வதிப்பார். இது பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சத்தியம். ஆனால் அதன்படி செய்கிறதில்லை நாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியும், அது என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஆனால் அநேக விதங்களில், அநேக காரியங்களில் நாம் அதன்படி சொல்கிறத நம்ம செய்கிறது கிடையாது, அதன்படி வாழுவது கிடையாது, நம்ம வாழ்க்கையை அதோட மேட்ச் பண்ணுறது கிடையாது. அதே நிறைய நேரங்களில் நம்முடைய வெற்றியை தடை செய்கிறது. பாருங்கள், வெறும் நம்ம கீழ்ப்படிதல் தான் இருக்குதுன்னு சொல்ல விரும்பலை நான். தேவனுடைய கிருபையும் இருக்குது, தேவனுடைய இரக்கமும் இருக்குது. ஆனால் இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டே போக முடியாது பாருங்கள். அவருடைய கிருபை, இரக்கம் இதிலே நான் ஓட்டிடுறேன், அதாவது நான் கீழ்ப்படிதலே விட்டுற போகிறேன், வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்க போகிறதில்ல, இதை எடுத்து நான் கீழ்ப்படியணும், அவர் சொல்கிறபடி செய்யணும்லாம் நான் எடுத்துக்க போகிறதில்லன்னு சொல்கிறவங்களுக்கு யோசுவாவை போல் வெற்றி வராது பாருங்கள். யோசுவாவை போல் வெற்றி வராது. அந்த மேலான வெற்றி வாழ்க்கை இந்த மேலான கீழ்ப்படிதலின் வாழ்க்கை மூலமாக தான் வரும். தேவனுடைய கிருபை இருக்குது, ஆனால் அந்த கிருபை நம்ம கீழ்ப்படிய வைக்கும். கிருபை என்னென்ன செய்யும்? கிருபை எல்லாத்தையும் செய்யுமா, செய்யாதா? தேவனுடைய கிருபைக்கு சகல வல்லமையும் உண்டு. அப்போ நான் சொல்கிறேன், நிச்சயமாக நம்ம கீழ்ப்படிய வைக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. அப்படி யோசிக்கிறது ஏன்? நிறைய பேர் கீழ்ப்படிதல்னு கொண்டு வந்தாலே இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, அவருடைய கிருபைண்டுவாங்க. அப்படி கிடையாது. அது ரெண்டும் ஆப்போசிட் மாதிரி நம்ம பண்ணிக்கூடாது பாருங்கள். உண்மைதான், நம்ம தவறி போகும்போது, பாவம் செய்யும்போது நம்ம அறிக்கை செஞ்சு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அவர் நம்மை மன்னிப்பார், இரத்தத்தினால் கழுவுவார், அதெல்லாம் உண்மைதான் பாருங்கள். ஆகவே எல்லாம் போச்சுன்னு கிடையாது கீழ்ப்படியல்னா. ஆனால் என்ன ஒன்று, கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த 100% வெற்றி நம்ம அனுபவிக்கிறதுலேருந்து நாம் தடைப்படுகிறோம். அதான் சொல்ல வருகிறேன். நான் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பேங்க, ஆனால் அந்த வெற்றி வேணும் எனக்கு, யோசுவா போல வெற்றி வேணும்னு யோசிக்கிறது ஆகவே நமக்கு இன்றைக்கி தெரியும் பாருங்கள், நம்ம எங்கே கீழ்ப்படியணும்னு நமக்கு தெரியும். சில ஏரியாஸ் இருக்குது, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு வார்த்தையை பற்றி நிறைய தெரியும். ஆனால் பர்ஃபெக்டாக நான் மேட்ச் பண்ணலை. நான் மேட்ச் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னும் அதிகமான வெற்றி என் வாழ்க்கையில் காண வேண்டும் என்றால், இன்னும் அதிகமாக நான் விசுவாசிக்கணுன்றது மட்டும் கிடையாது, இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டும் இல்லை பாருங்கள், ஞானத்தோடு இதை சம்மந்தப்படுத்துவோம். அதாவது நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சூழ்நிலையில் தேவன்கிட்ட போய் ஆண்டவரே என்ன செய்யணும் அப்படின்றோம். ஒரு வேலை வாய்ப்பு வருது நமக்கு, ஆண்டவர் இந்த வேலையை எடுக்கணுமா இந்த வேலையை எடுக்கணுமா அப்படின்னு நம்ம போய் கேட்குறோம். ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்ன? கல்யாணத்தை பற்றி யாரை கல்யாணம் பண்ணணும், உம்முடைய சித்தம் என்ன? இப்படிலாம் போய் நம்ம தேவனுடைய சித்தத்தை நாடுகிறோம், கேட்கிறோம். ஆனால் அந்த வேலையில் தேவன் எப்படி யோசிப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
அவர் என்ன திரும்ப யோசிக்கிறார் சில நேரங்களில், தெளிவில்லாத நேரத்தில் வந்து நீ நான் என்ன செய்யணும்னு கேட்குற, ஆனால் தெளிவாக நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன், நான் அது சரியா? நீங்களே யோசித்து பாருங்கள். அதாவது ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன நான் செய்யணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே இந்த ஆளுக்கு 1000 முறை அட்வைஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதில் முக்கால்வாசி செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் எத்தனை வாட்டி ஒன்று அட்வைஸ் பண்ணியிருக்கேன், வந்து கேட்டுட்டு அப்புறம் போயிட்டு செய்கிறதே இல்லை, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இப்போது அட்வைஸுக்கு வர? நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுக்கவே மாட்டோம் அட்வைஸை. ஏன் கொடுத்த பிரயோஜனமே எப்படியும் செய்ய மாட்டாங்கன்ற ஒரு அநேக நேரத்தில் நம்ம அப்படி தான் போகிறோம் பாருங்கள். தேவன் இடத்துல நாமளே தீர்மானம் செஞ்சிடறோம், என்ன வேலை எடுக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் செஞ்சுட்டு அப்புறம் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே அதனுடைய காரணம் என்னென்னா, அடிப்படை காரணம் என்னென்னா, கொடுத்த வார்த்தையை நம்ம அநேக நேரத்தில் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. பாருங்கள், இது வந்து உங்களுக்கு நான் போதிக்கிறது மட்டும் கிடையாது, இது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். இதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். இன்றைக்கி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எனக்கு எடுக்கவே பிடிக்காது உண்மையிலே. ஆனால் ஏன் தெரியுமா எடுத்தேன்? யோசுவா புஸ்தகத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது, இதுதான் லாஸ்ட்டும் இருக்குது. இதை எப்படி விடுறது? இந்த போதனையினுடைய குறிக்கோளே என்னது? யோசுவா புஸ்தகம் வெற்றி வாழ்க்கையை பற்றி என்ன போதிக்குது, அதுதான். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போதனை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழு, அப்போ உனக்கு வெற்றி உண்டாகும். ஆகவே நான் விட முடியல பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு போகும்போது சில காரியங்கள் நமக்கு விருப்பமே இல்லாத சில காரியங்களில் போய் எனக்கு இப்பேற்பட்ட சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறது அவ்வளோ விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? நீ கீழ்ப்படி, உனக்கு நான் ஞானத்தை தரேன். ரொம்ப சிம்பிள். நீ கீழ்ப்படி, உனக்கு ஞானத்தை. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு முதல்ல கேட்காத, சொன்னதை நீ போய் முதல்ல செஞ்சுட்டு வா. சொன்னது உனக்கு தெரியும். அநேக நேரத்தில் நமக்கு தெரியும் பாருங்க, நம்ம வேதத்தை வாசித்திருக்கோம், எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எத்தனையோ வருஷமாக சபையில் இருக்கிறோம். ஆகவே நமக்கு நிறைய தெரியும், தேவன் இதை தான் விரும்புகிறார், இதை விரும்புறதில்லை. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம். தேவன் என்ன சொல்கிறாரு? முதல்ல அதை போய் கரெக்ட் பண்ணு. நான் சொல்கிறேன் பாருங்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதை போய் கரெக்ட் பண்ணும்போது, அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காரோ அதை போய் செய்யும்போது அநேக நேரத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலை ஆலோசனை அப்படியே வந்துடும். அநேக நேரத்தில் பாருங்கள், நீங்கள் போய் இதை வாசித்து இதன்படி செய்யணும்னு முயற்சி எடுக்கும் போதே அங்கேயே ஒரு ஐடியா கொடுத்துருவார் தேவன். உங்களுக்கு வார்த்தையின் மூலமாகவே ஐடியாவை கொடுத்துருவார். சில நேரத்தில் நீங்கள் வாசிக்கிற பகுதிக்கும் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம், அதுக்கும் உங்களுடைய வேலைக்கோ அல்லது கல்யாணம் சமாச்சாரத்துக்கோ சம்மந்தமே இல்லைனா கூட இதை நீங்கள் செய்கிறதுனால, இதை செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஐடியாவை கொடுப்பார், ஒரு பெரிய ஞானத்தை கொடுப்பார். அங்கே கோட்பாடு என்னது? நான் ஏற்கனவே சொன்னதை செய், அப்போ இனிமேல் சொல்கிறத செய்வேன், அப்போ தான் சொல்லுவேன் நான். நம்ம யாராக இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இது நமக்கு பொருந்தும். பிஸ்னஸுக்கு பொருந்தும், கல்யாணத்துக்கு பொருந்தும், குடும்ப வாழ்வுக்கு பொருந்தும். எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு ஐடியா வேணுமா? இன்றைக்கி ஞானம் வேணுமா? வெற்றியை பெறுவதற்கு ஞானம் வேணுமா? திரும்ப பேசிக்ஸுக்கு போக வேண்டும். என்ன பேசிக்ஸு? சொன்னதை செய்வோம். வேற ஒரு சொல்லுங்க, சொன்னதை செய்வோம். சில நேரம் பாருங்கள், ஸோ அநேக நேரம் பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும், ஆனால் செய்கிறதில்ல. அதை கவனம் செலுத்த வேண்டும். நம்ம இன்றைக்கி திரும்ப அதுக்கு போக வேண்டும். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியாததுனால நான் செய்யலைன்னு கூட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. தேவன்ட்ட அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கூட அவர் ஏற்றுக்கொள்ள, எனக்கு தெரியல ஆண்டவர், என்ன தெரியல. நம்ம வாஸ்தா தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள், வாஸ்தா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு என்னென்ன சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா, வேதத்தில் சில பகுதிகள் தான் பிடிக்கும் நமக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், எனக்கு இந்த ப்ராமிஸ் கேலண்டர் தாங்க பிடிக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்குவேன். அப்போ கட்டளைகள்லாம் என்ன வருது? இல்லைங்க, அதெல்லாம் அவ்வளோ. யோசுவா அந்த மாதிரி ஆள் கிடையாது பாருங்க. சொன்னபடி எல்லாம்
செய்கிறான். ப்ராமிஸையும் நம்புறான், கட்டளைய செய்கிறான். ப்ராமிஸ் வந்து என்ன பண்ணணும்? நம்பணும். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கணும். கட்டளை என்ன பண்ணணும்? நம்பினா பத்தாது, அதை செய்யணும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது, நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் செய்யணும்னு தான் தேவன் விரும்புகிறார். சில பேருக்கு பாருங்க பழைய ஏற்பாட்டு பிடிக்காது, சில பேருக்கு இது பிடிக்காது, அதை விட்டுருவாங்க. அப்படியே நான் சொல்லுகிறேன், அப்படி ஒரு மனப்பான்மையோடு இருக்க வேண்டாம். ரொம்ப ஒரு அடிப்படை போதனை இது. என்னது? உங்கள் முழு பைபிளை வாசிங்க. என்ன வாசிங்க? முழு பைபிளை வாசிங்க. அந்த முழு பைபிளை வாசிக்கிறதுக்கு சில பிளான்லாம் இருக்குது. பார்த்து நீங்கள் இப்போ ஆன்லைன் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் ரீடிங் பிளான் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா எப்படி முழு பைபிளை வாசிக்கிறதுன்னு சொல்லித்தராங்க பாருங்கள். வாசிப்போம். 2 திமோத்தி 3:16. முழு வேதத்தை வாசித்து அதன்படி செய்ய நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய விருப்பம். இதற்காக தான் முழுசாக இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கிறார் நமக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கிறது. என்ன சொல்கிறாரு? வேத வாக்கியம் எல்லாம், வார்த்தை கவனிச்சிங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம். பவுல் இங்கே எழுதுறார், பழைய ஏற்பாட்டை யோசிக்கிறார், புதிய ஏற்பாட்டை அனைத்தையும் யோசித்து எல்லாத்தையும் யோசித்து தான் எழுதுறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடைசியில் இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் கடைசி இருக்கிற வார்த்தை பிரயோஜனம் உள்ளவைகளாய் ஒவ்வொரு வார்த்தையும். அதனால தான் தேவன் சொல்கிறார், மனுஷன் 40 மட்டும் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், குறிப்பாக எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறாருங்க. இயேசு வந்து அந்த இடத்துல வந்து எழுதப்பட்ட வார்த்தையை கோட் பண்ணுறாரு பாருங்க. உபாகமத்திலிருந்து அவர் சொல்றார் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இயேசு அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை வார்த்தைக்கு கொடுக்கிறார், பவுல் கொடுக்கிறார். தேவன் யோசுவாவுக்கு கொடுக்க போதிக்கிறார், கொடுக்க கற்றுக் கொடுக்கிறார். ஸோ டோட்டல் ஒபீடியன்ஸ், அதாவது எல்லாத்தையும் கீழ்ப்படியணும். முதல்ல வந்து தெரிஞ்சதை செய்வோம். ஏற்கனவே நமக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லுதுன்னு, அதை போய் செய்வோம். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக செஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேற என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இது பாருங்க, இது ஏதோ லீகலிஸ்டிக்காக செய்யணும்னு சொல்லலை. நான் ஈஸியாக லீகலிஸ்டிக்காக போயிட முடியும். பரிசேயர்கள் மாதிரி இது செஞ்சுட்டேனா இது செஞ்சுட்டேனா இது அப்படின்னு போயிட முடியும். ஆனால் நாம் எப்படி போக வேண்டியும்? தேவனை பிரியப்படுத்துகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? பிரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஒருத்தர் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவங்க சொல்கிறத செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. உங்கள் கணவனுக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்கும்னா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. ஒருவேளை உங்கள் கணவனுக்கு ஒரு நல்ல ரொம்ப சூப்பர் ஒரு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வைங்க, அது உங்களுக்கு தெரியாது, போய் கற்றுக்கொள்வீங்களா? அல்லது எங்கேயாவது வாங்கியாவது தருவீங்களா? எதுனாச்சும் செய்வீங்களா? செய்வீங்க. ஏன்? அவருக்கு பிடிக்கும், ஆகவே சரி. ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவருக்கு பிடிக்கும், ஆகவே சரி. அதே போல தான் நம்முடைய மனைவிக்கு என்ன பிடிக்குமோ நாம் செய்கிறோம் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பிள்ளைகள் பெற்றோர் இந்த மாதிரி அன்பு உறவு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு பிடிக்கிறத நாம் செய்கிறோம். இது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம். தேவனுடைய கட்டளைகள் அப்படி தான் பாருங்க. என்ன சொல்லுது கட்டளைகள்? தேவன் சொல்கிறார் இதுதான் எனக்கு பிடிக்கும், நீ பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், நான் இப்படி தான், நீ என்னுடைய பிள்ளை, நீ பொய் சொல்லாத, எனக்கு இதுதான் பிடிக்கும், நீ பொய் சொல்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நம்ம பொய் சொல்கிறத ஏன் நிறுத்துறோம்? வெறும் அது தப்புன்ற மட்டும் கிடையாது, அவருக்கு பிடிக்காது, என்னுடைய தேவனுக்கு இது பிடிக்காது. அந்த ஒரு மனப்பான்மையோட தான் நாம் பண்ணுகிறோம் பாருங்க. அன்பு தான் நம்மளை மோட்டிவேட் பண்ண வேண்டும். இப்படி கீழ்ப்படிவதற்கு அன்பு நம்மை மோட்டிவேட் பண்ண வேண்டும் பாருங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அதாவது நான் தேவனை அன்பு கூறுறேங்க, ஆனால் வசனத்தை நான் கீழ்ப்படுகிறது இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. யார் தேவனை அதிகமாக அன்பு கூறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாய் வசனத்தை கீழ்ப்படுகிறவங்க தான் அதிகமாய்
அன்பு கூறுகிறான். ஆமாம், அன்பு வந்து வெறும் கீழ்ப்படிதல் மட்டும் கிடையாது. அன்பு வந்து அதுக்கு அதையும் காட்டில் மேலானது தான். ஆனால் அன்பு இருந்தால் நிச்சயமாக கீழ்ப்படிதல் இருக்கும், இல்லாமல் இருக்கவே முடியாது. கீழ்ப்படிதல் மட்டும் கிடையாது, ஆசையாக கீழ்ப்படுகிறது. எப்படி? ஆசையாக செய்கிறது, வேண்டா விருப்பம் செய்கிறது கிடையாது, ஆசையாக செய்கிறது. பாருங்கள், தேவனுக்கு அப்பேற்பட்ட இதுதான் பிடிக்கும். பாருங்கள், சும்மா வேண்டா விருப்பம் செஞ்சால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதிலிருந்து ஒரு பலனும் வர. அதனால தான் பரிசேயர்கள்லாம் பாருங்கள், ஒரு லீகலிஸ்டிக்காக ஐயோ செஞ்சுட்டோமா பயத்தில் செய்கிறது, வேண்டா விருப்பம் செய்கிறது. இப்படி செஞ்சால் பலன் உண்டாகாது. எப்படி செய்ய வேண்டும்? அன்பு, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, இது நம்மை மோட்டிவேட் பண்ணி நம்ம செய்யும்போது பெரிய பலன் உண்டாகும். அன்பு, விசுவாசமோடு செய்யும்போது, அன்போடு செய்யும்போது பெரிய பலன் உண்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, இது சில நேரம் அப்படி எடுத்துக்குவாங்க ஜனங்க. பாருங்கள், திரும்ப நம்ம இதுக்கு போவோம், சப்ஜெக்ட்டுக்கு போவோம். டோட்டலாக கீழ்ப்படிய வேண்டும், எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, கவனமாய் செய்ய வேண்டும். யோசுவா 1:7 கவனமாய் செய்ய வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், கவனமாய். ஒரு செக் எழுதும் போது எவ்வளோ கவனமாக எழுதுகிறோம். தப்பாக எழுதிட்டா ஏற்றுக்க மாட்டேன்றான் அவன். கரெக்டாக பேர் என்ன, கரெக்டாக சொல்லுப்பா, ஸ்பெல்லிங்க. தேவனுடைய வார்த்தை, இயேசு என்ன சொல்கிறார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைன்னு வரும்போது ரொம்ப கவனமாய் செய்ய, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அது சொல்கிற அனைத்தையும் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். அதன்படி யோசிக்க கவனமாக இருக்க வேண்டும். அதன்படி நம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதன்படி கொடுக்க கவனமாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஒரு லேசான விஷயம் கிடையாது. இதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும். இது எப்படிங்க செய்கிறது? எப்படி எல்லாத்தையும் செய்கிறது? எப்படி கவனமாக செய்கிறது? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இதெல்லாம் உண்மையிலே செய்ய முடியுமா? பாருங்கள், இது வந்து ஈஸி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். கஷ்டம்தான் இது. உண்மையிலே இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டால் இது கஷ்டம்தான். ஆனால் தேவன் இப்படி நாம் ஒரு கோலை வைத்து வாழணும்னு விரும்புகிறார். நம்ம கோல் ஏதோ இருக்கணும், ஏதோ அரைகுறையாக கீழ்ப்படிஞ்சிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடறேன், அப்படி கிடையாது. கோல் என்ன இருக்கணும்? எல்லாத்தையும் செய்ய வேண்டும், கவனமாய் செய்ய வேண்டும். கோல் அப்படி இருந்தால் தான் பாருங்கள், ஓரளவுக்காவது அதுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். கரெக்டாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ எய்ம் அட் த ஸ்டார்ஸ் அண்ட் ஷூட் அட் த பார்க்குன்னுவாங்க. அதாவது நட்சத்திரங்களுக்கு எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் இங்கே மரம் மேலேயாவது போய் விழும். பெருசாக வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுருந்தா தான் ஓரளவுக்காவது போக முடியும். பாருங்கள், ஆகவே தேவன் நம்முடைய கோல் என்னவா இருக்கணும்னு விரும்புகிறார்? எல்லாத்தையும் செய்யணும், கவனமாய். அவருக்கு தெரியும் நமக்கு பலவீனங்கள் இருக்குது, அவருக்கு தெரியும் சில நேரம் நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறதில்ல, அவருக்கு தெரியும் நம்ம தப்பி போயிடுறோம், தவறி போயிடுறோம், அதெல்லாம் தெரியும். பாருங்கள், அவருக்கு அவர் மன்னிப்பார், இரக்கம் காட்டுவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்முடைய கோல் என்னவா இருக்கணும்? அவர் மன்னிக்கிறார்ல, பரவாயில்ல, நான் அப்படியே அப்படி கிடையாது. மனைவி கேட்குறாங்கல்ல கணவன்கிட்ட, சமைச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு, அவர் என்ன சொல்கிறாரு? பரவாயில்ல, இல்லை உப்பு கரெக்டாக. மனைவிக்கு என்ன இதுனா, எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக அது. அவர் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்லுவார்? இல்லை பரவாயில்ல. அப்படி தான் தேவன் வந்து இரக்கம் காமிக்கிறார் நமக்கு. இல்லை பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் அதுக்கு நாம் எப்படி இருக்கக்கூடாது? ஓகே பரவாயில்ல, சாப்பிட்டு போ, அப்படி கிடையாது. நாம் எப்படி இருக்கணும்? இல்லை இன்னும் கரெக்டாக செய்ய விரும்புகிறேன். புரியுது நினைக்கிறேன். அதாவது அன்பில் இந்த உறவு வந்து நம்ம தேவனை அன்பு கூறும்போது இப்பேற்பட்ட ஒரு டைனாமிக் இருக்கணும். பாருங்கள், அவர் நமக்கு நம்ம இரக்கம் காமிக்கிறார். ஆனால் நாம் வந்து அதை அப்படியே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கண்டத்தையும் செய்கிறது கிடையாது. நாம் இன்னும் அவரை பிரியப்படுத்த தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இது கஷ்டம்தான், இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டால் கஷ்டம்தான். எப்படி செய்கிறது? நானே யோசித்தேன், ஆண்டவரே இது. ஆனால் அங்கேயே அவர் சொல்லித்தரார் எப்படி செய்கிறதுன்னு. யோசுவா 1, திரும்ப அங்கே போவோம். 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீ வந்து மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திறமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, அதாவது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, வெற்றி காணும்படிக்கு எப்படி செய்யணும்?
கவனமாய் எல்லாத்தையும் செய், இடதுபுறம் வலதுபுறம் விலகாது இருப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கீழ்ப்படிந்தால் கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சேனா, கவனமாக செஞ்சேனா உனக்கு புத்தி உண்டாகும், வெற்றி உண்டாகும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய கேள்வினா, ஆண்டவரே எப்படி இப்படி செய்கிறது, இது கஷ்டமாச்சே. அதனால தான் யோசுவாவுக்கே அவரே ஐடியா தர்றாரு 8ஆம் வசனத்தில். எப்படி இதை எல்லாத்தையும் செய்கிறது, கவனமாய் செய்கிறது. 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அந்த ஃப்ளோவை கவனிக்கணும் நீங்கள். 7ஆம் வசனத்துக்கும் 8ஆம் வசனம். 7ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? கீழ்ப்படிஞ்சா நல்ல புத்தியோட நடந்து கொள்வாய், வெற்றியை காண்பாய். நம்ம கேள்வி என்னது? யோசுவாவுடைய கேள்வி, ஆண்டவரே எப்படி இந்த மாதிரி கீழ்ப்படுகிறது? ஐடியா என்னது? 8ஆம் வசனத்தில் எப்படி நானே சொல்கிறேன்றார் தேவன், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இதை பேசிக்கிட்டே இருப்பா, நீ செஞ்சிருவேன்றார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. இதில் எழுதியிருக்கிற எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கணுமா? இதன்படி எல்லாம் செய்யணுமா? கவனமாக செய்யணுமா? என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சொல்கிறார் பாருங்க, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. வழின்னா நீ கரெக்டாக செய்யணுமா? எல்லாத்தையும் செய்யணுமா? விரும்புறியா? என்னை பிரியப்படுத்த விரும்புறியா? எல்லாத்தையும் செய்ய விரும்புறியா? கவனமாக செய்ய விரும்புறியா? வழி என்னது? பேசிக்கிட்டே இரு. வழி என்னது? தியானி. இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாய் இருன்னு சொல்கிறார் பாருங்க. தொடர்ந்து வேதத்தில் தியானிப்பது என்ன செய்யுது? நம்மை அதை செய்ய வச்சிருது. தொடர்ந்து பேசுவது நம்மை அதை செய்ய வைக்குது. எது உங்களை உதவி செய்ய போகுது பாருங்க? தேவனுடைய கிருபை உதவி செய்கிறார். தேவனுடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆமாம், நிச்சயமாக. தேவனுடைய கிருபை இல்லைன்னா அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை நம்ம கை கொள்ளவே முடியாது. தேவன் நம்ம உள்ள கழுவி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்தாவியானவரை உள்ள வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு புதிய விருப்பங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் கட்டளைகளை செய்யவே முடியாது. ஆனால் நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்தாலும் நமக்கு புதிய விருப்பங்கள் இருக்குது. கரெக்டு. தேவன் கிருபை தரார். கரெக்ட். எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. என்னது? பேச வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த தியானம் பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன் நான். தமிழில் வந்து ரொம்ப தெளிவாக வந்துருச்சு பாருங்க. இதை செய்யும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. வெற்றி வேணும்னா ஞானம் வேணும், புத்தி வேணும். புத்தி வேணும்னா கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதல் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? தியானம். அப்படி இந்த ஆர்டரில் சொல்கிறேன். தியானித்தால்தான் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிஞ்சாதான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை பெற்றுக்கொண்டாதான் வெற்றி அனுபவிக்க. தியானித்தால் நீங்கள் தியானம் செய்கிறதுனாலே நீங்கள் கீழ்ப்படிவீங்க. நான் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சொல்லுதுங்க? மோசே நியாயப்பிரமாணம் 8ஆம் வசனத்தில் இந்த நியாயப்பிரமாணமான புஸ்தகம், இந்த புஸ்தகம், இந்த பைபிள், இந்த ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறார். ஸோ நமக்கு வந்து ஃபுல் பைபிள் எடுத்துக்கலாம். இந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கலாமா? தியானிக்கலாம். ஆனால் அநேக நேரத்தில் நாம் எதை தியானிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த வாக்குத்தத்தத்தை தான் தியானிக்கிறோம். கரெக்டாக? வெறும் ப்ராமிஸை மட்டும் தியானிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் வசதியாக. நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி வாக்குத்தத்தத்தை தியானிங்க. நிச்சயமாக தியானிக்கிறதுனால தான் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. தியானித்து அதை பேசி பேசி தான் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குது. சும்மா ஒன்றும் வரல பாருங்கள். விசுவாசத்தை செயல்படுத்துகிறீங்க. எப்படி? பேசி பேசி தியானிச்சு. ஆனால் இன்றைக்கி நான் அதோட கூட என்ன சொல்ல விரும்புகிறேன், வாக்குத்தத்தத்தை மட்டும் கிடையாது, கட்டளையையும் தியானிக்கணும். என்ன பண்ணணும்? கட்டளையையும் தியானிக்கும் போது கட்டளையை நாம் செய்வோம், பிரமாணங்களை கை கொள்ளுவோம். ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். தியானிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. இது வேதத்தில் மற்ற இடங்கள்லையும் போதிக்கப்படுது. சங்கீதம் 119, திரும்ப போகும், 119
19. நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதி 97 to 100, 97 இருந்து 100 வரைக்கும். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். எப்படி சொல்ற பாருங்க, உம்முடைய வேதம் ரிட்டன் வேர்டை சொல்றாரு. எழுதப்பட்ட வார்த்தை. ஏன் திரும்ப திரும்ப எழுதப்பட்ட வார்த்தைன்றேன்? சில பேர் இன்னைக்கு என்ன திரும்ப சொல்றாங்க, தேவன் என்கிட்ட பேசினார். அந்த வார்த்தையை சொல்ல யோசுவா கிட்ட தேவன், நான் எவனோ மூலமாக பேசுவேன் அவனுடைய அப்படி கிடையாது. பாருங்க, தேவன் ஆட்கள் மூலமாக பேசுகிறார், அது கரெக்டு, அது நல்லது, அதை கேட்டு அதன்படியே நடங்க. ஆனால் அது வேதத்தில் அப்படி பிரசங்கர் மூலமாக பேசுகிறார் பாருங்க, அதன்படி கேட்டு நடக்கிறது நல்லது தான், அது வேதத்தில் இருக்குது. நிச்சயமாக தேவனுடைய மனிதன் மூலமாய் பேசும்போது அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் பிரதானம் முக்கியம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட. இன்னும் கேட்டால் பிரசங்கியாரே எதை எடுத்து பேச வேண்டும்? இதை தான் எடுத்து பேச வேண்டும். அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு? உம்முடைய வேதம் நான் தியானிக்கிறேன்றார் பாருங்க. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். எப்படி சொல்கிறார் பாருங்க, பிரியமாக இருக்கிறாராம், வேண்டாம் வெறுப்பா இல்லை, பிரியமாக இருக்கிறார், நாள் முழுதும் அது என் தியானம். அடுத்த வசனம் பாருங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. நாள் முழுதும் அது என் தியானம். இங்க என்ன சொல்றாரு? என்றைக்கும் என்னுடனே இருக்குது. அடுத்த வசனம் பாருங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஸோ நாள் முழுதும் என் தியானம் எப்போதுமே என்னோட இருக்கு. திரும்ப சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால். அப்புறம் அடுத்த வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால். எப்படி கை கொண்டார்? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். எப்படி கை கொண்டார்? தியானித்து தான். இதுக்கு முன்னாடி 3 வசனம் என்ன சொல்றாரு? நான் தியானிக்கிறேன், நாள் முழுதும் இது என்னோட இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? கை கொண்ட படியால். கை கொள்றது ஆட்டோமேட்டிக்காக வராது பாருங்க. உண்மைதான், கஷ்டம். ஆனால் அது வர முடியும். எப்படி வர முடியும்? தேவனே ஒரு வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னது? தியானம். எல்லோரும் சொல்லுங்க, தியானம். மெடிடேஷன் தியானத்துக்கு இந்த பவர் இருக்குது. என்ன பவர்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை, கட்டளையை தியானித்துட்டே இருக்கும் போது உங்களை அதை செய்ய வச்சிரும். நீங்கள் தியானித்துட்டே இருக்கும் போது நீங்களே அறியாமல் செஞ்சிருவீங்க, அதன்படி வாழ்ந்துருவீங்க. பார்ப்போம் தியானம்னா என்னன்னு கொஞ்சம் இன்னைக்கு சொல்லிட்டு விட விரும்புகிறேன். தியானம்னா என்ன பாருங்க, இந்த காலத்தில் தியானம்னா எப்படியோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா என்னென்னமோ யோசனைகள்லாம் இருக்குது. தியானம்னா பாருங்கள், இப்போ பிரபலமாக பாப்புலராக எப்படி உலகத்தில் இருக்குது, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே மைண்டை அப்படியே காலி பண்ணுறது, எம்டி பண்ணுறது. என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தில் தியானம்னா மைண்டை எம்டி பண்ணுவாங்க. முதல்ல என்ன பண்ணு, எம்டி பண்ணு, காலியாக்குன்னுவாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு பொருள் மேலே உங்கள் கவனத்தை வை, ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கூறிட்டே இரு. அல்லது வேறு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயாக இரு, மைண்டில் அப்படியே ஃப்ரீயாக இரு, இப்படி கையை வை, இப்படி காலை வை, இப்படிலாம் செஞ்சேன்னா உனக்கு உள்ள அப்படியே ஒரு சமாதானம் வரும், அப்படியே ஸ்ட்ரெஸ் உனக்கு அப்படியே. வேதத்தில் தியானம்னா அதை சொல்லலைங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. வேதத்தில் தியானம் என்னன்னு சொல்கிறேன் நான். இதுக்கும் உலகத்தில் இருக்கிற அந்த தியானத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலகம் என்ன சொன்னது? மைண்டை எம்டி பண்ணுதுன்னு. வேதம் என்ன சொல்லுது? தியானம்னா மைண்டை ஃபில் பண்ணு, மைண்டை நிரப்பு. எதனால நிரப்பு? தேவனுடைய வார்த்தையினால நிரப்பு. உலகம் சொல்லுது ரொம்ப யோசிக்காத, மைண்டை ஃப்ரீ பண்ணு. தெய்வீக ஞானம் என்னது? ரொம்ப யோசி. எதை பற்றி? வேற எதை பற்றி கிடையாது, இதை பற்றி. இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள யோசித்து உள்ள போடு, உள்ள வை, உன் மனதுல போகணும். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி வார்த்தை குறிப்பாக அப்படியே சொல்றாங்க, ரொம்ப வார்த்தைகள்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படியே டிவைன் ரியாலிட்டி இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது வார்த்தைக்கு அப்பாற்பட்டு தெய்வீக இது நம்ம
அப்படியே இதாகும், அப்படி இப்படின்னு வாங்க பாருங்க. கிடையாது. தேவன் என்ன சொல்கிறார், எல்லாமே வார்த்தையில் தான் இருக்குன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தையை அப்படியே சொல்லிகிட்டே இரு, கூறிக்கிட்டே மந்திரம் ஓதுற மாதிரி. தேவன் என்ன சொல்கிறாரு, நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கிடையாது, ஒவ்வொரு வார்த்தையும். அவங்க என்ன சொல்கிறாங்க, கையை இப்படி வை, காலை இப்படி. தேவன் என்ன சொல்கிறாரு, நீ கையை எப்படி வச்சியோ காலை எப்படி வச்சியோ அது எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. உன் இருதயத்தை எப்படி வைக்கிற, உன் மனதை எப்படி வைக்கிற, உன் நாவு என்ன பேசுது, இதுதான் எனக்கு முக்கியன்றார் பாருங்க. தியானம்னா என்னது? கிறிஸ்தவ தியானம். கிறிஸ்தவ தியானம் என்பது சில பேர் சொல்கிறாங்க, மற்ற தியானம் ரொம்ப நாள் இருந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க. கிறிஸ்தவ தியானமும் ரொம்ப நாள் இருந்திருக்கு. ஈசாக்கு தியானிக்கிறான், வேதத்தில் போய் வாசித்து பாருங்க. ரெபேக்காவில் கொண்டு வரத்துக்கு முன்னாடி, மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வயலுக்கு போகிறானாம் தியானிக்கிறதுக்கு. அப்படியே எழுதியிருக்கு வேதத்தில். தாவீது தியானித்தான், யோசுவா தியானித்தான், எல்லாரும் தியானித்தார்கள் பாருங்க. தேவ மனிதர்கள், எப்பொழுதுமே வெற்றிகரமாக வாழ்ந்த தேவ மனிதர்கள் தியானித்தார்கள். பியூரிட்டன்ஸ் வாழ்ந்தாங்க பாருங்க. 200-300 வருஷம் முன்னாடி அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தை ரொம்ப முக்கியப்படுத்தினாங்க, வேதத்தை தியானிக்கிறது. ஆகவே இது எப்போவுமே இருந்திருக்கிற ஒரு பழக்கம். இன்றைக்கி ஆனால் எப்படி ஆயிடுச்சு, இல்லை தியானம் வந்து கிறிஸ்தவத்தில் இல்லை, அது வெளியே இருக்குது, அங்கே தான். அப்படி கிடையாது. கிறிஸ்தவ தியானம்ன்றது எப்போவுமே இருந்திருக்கிற ஒரு பழக்கம். இது அடிப்படையில் என்னது, தேவனுடைய வார்த்தையை பேசுவது, அவ்வளோதாங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுவது. வேதத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இங்கே யோசுவா 1:8 மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வார்த்தை தியானம், தியானிக்கிறது, ஹகா என்ற வார்த்தை வந்து எபிரேய வார்த்தை வந்து மற்ற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி வாயினால் தியானிக்கிறது, வாயினால் பண்ணுற ஒரு செயல், நாவினால் பண்ணுற ஒரு செயல், உதடுகள்னால் பண்ணுற ஒரு செயல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஆக என்ன சொல்ல வரேன், பேசுகிற ஒரு செயல் இது. பேசுகிறது மட்டும் இல்லை, கேட்கத்தக்க விதத்தில் பேசுறது, ஆடிபிள், கேட்கணும். குறைஞ்சபட்சம் இப்படி லேசாவது கேட்கணும். கிறிஸ்தவ தியானம்னா குறைஞ்சபட்சம் லேசாவது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இல்லை நான் சைலண்ட்டாக சொல்லிக்கிறேன்றது கணக்கு இல்லை. இந்த வார்த்தையை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் இதில் வந்து லேசாவது கேட்கணும், ஆடிபிளாக இருக்கணும். லோ பேர்லி ஆடிபிள் வாய்ஸ், மர்மர், முணுமுணுக்கிறதாவது இருக்கணுன்றாங்க. முணுமுணுக்கிறோம்ல சில நேரம், நம்ம யாரோ வந்து நம்ம திட்டிட்டு போகிறாங்க, அவங்க போகிறாங்க, இப்படி நம்ம என்ன சொல்கிறோம், ஆமாம் இவர் பெரியது, அது மாதிரி வார்த்தையாவது கூறுன்றார் தேவன். அதை கூறினா ஒன்றும் நடக்க, முணுமுணுக்கிறது குறைஞ்சபட்சம் அதுவாது இருக்கணும். அதிகபட்சம் சத்தமாக கூட சொல்லலாம். சத்தமாக கூட பாருங்கள், அநேக நேரத்தில் சத்தமாக ஒன்றும் சொல்ல முடியாது பாருங்கள், ஆனால் முணுமுணுக்கலாம். ஏன் அப்படி முணுமுணுக்கிறோம், அவர் கேட்கக்கூடாதுன்னு தானே அப்படி சொல்கிறோம் நம்ம. ஆகவே நம்ம மற்றவங்களோடு இருக்கும்போது நம்ம ஒரு வேளை கொஞ்சம் கூச்சப்படலாம் பாருங்கள், சத்தமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு. என்னடா என்ன ஆச்சுன்னு யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் முணுமுணுக்கலாம், பண்ணலாமா இல்லையா? பாருங்கள், அந்த காலத்துலாம் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது சத்தமாக தான் வாசித்தாங்க. யோசுவா காலத்தில், மற்ற இயேசுவனுடைய காலத்திலலாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசிப்பது வந்து எப்படி வாசித்தாங்க, சத்தமாக. இப்போ தான் இப்படியே பார்த்துட்டு இப்படி சைலண்ட்டாக வாசிக்கிற ஒரு பழக்கம் சமீபத்தில் தான் உண்டாச்சு. அப்போ வந்து சைலண்ட் ரீடிங் ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாருமே சத்தமாக தான் வாசித்தார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சத்தமாக வாசிக்கிறது, தனக்கே நமக்கே சொல்லிக்கிறது, இதெல்லாம் தான் தியானம் பாருங்கள். கேட்கத்தக்க விதத்தில் சொல்லுவது, வாசிப்பது, அறிக்கை செய்வது, முணுமுணுக்கிறது. ஆனால் தான் தேவன் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு இதை சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். அட்லீஸ்ட் லேசாவது கேட்கத்தக்க விதத்தில் சொல்லணும். சொன்னாதான் ஒரு எஃபெக்ட் உண்டாகும். அதுதான் கிறிஸ்தவ தியானம். அப்படி செய்யும்போது தான் கீழ்ப்படிதலில் நீங்கள் வளர முடியும். பாருங்கள், இந்த கருத்துக்கள்லாம் யோசுவாவுக்கு தெரியும். பாருங்கள், நமக்கு ஏன் இன்றைக்கி தெரியலன்னா, அந்த தியானம்ன்றது உலகத்தினால இப்போ எடுத்து அது குழப்படி ஆக்கிட்டாங்க அவங்க. அதனால தான் நான் விளக்க வேண்டியதாக இருக்குது. யோசுவாவுக்கு இது விளக்கவே தேவையில்லை.
அவருக்கு ஹகானா என்ன நல்லாவே தெரியும். எபிரேய வார்த்தை தியானிக்கிறதுனா ஹகா. பேசுவது மட்டும் இல்லை பாருங்க, இது வந்து வெறும் ஒப்பிக்கிறது மட்டும் மாதிரி கிடையாது. வெறும் பேசிட்டா பத்தாது. நம்ம பாடத்தை படிக்கும்போது பாருங்கள், ஸ்கூல்லலாம் அப்படியே ஒப்பிச்சு படிப்போம். அப்படி கிடையாது. யோசித்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும். அப்படியே ஒப்பிக்கிறது மட்டும் கிடையாது. வேதத்தில் அப்படியே இருக்குது, பாண்டர், மெடிடேட் அப்படின்னு ரெண்டும் ஒரே வசனத்துலாம் வரும். நான் இப்போ காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மேபி பிறகு நேரம் தான் காமிக்கிறேன். யோசித்து பேசுவது, ஒரு குறிக்கோளோட பேசுவது. எந்த குறிக்கோள்? இந்த வார்த்தையை நான் செய்யணும். குறிக்கோள் என்னது? இதில் இதை மனப்பாடம் பண்ணணுன்றது குறிக்கோள் கிடையாது. நல்லா கவனிங்க. மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லதா? நிச்சயமாக நல்லது. ஏன்னா தியானிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும். இன்னும் கேட்டால் மனப்பாடமே பண்ணலைன்னா தியானிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஆனால் மனப்பாடம் பண்ணணுன்றது குறிக்கோள் கிடையாது. நம்ம பாடத்தை படிக்கும் போது ஸ்கூல்லலாம் அதுதான் குறிக்கோள் பாருங்கள். மனப்பாடமாக கரெக்டாக அப்படியே எடுத்துன்னு போய் வார்த்தைக்கு வார்த்தை போய் அங்கே எக்ஸாமில் எழுதிட்டு வந்துடணும். இதுதான் குறிக்கோள். எழுதுனா 100 மார்க்கு. தேவன் வந்து 0 தான் போடுவார். மனப்பாடம் பண்ணுறதுக்கு மார்க்கே கிடையாது. நீ மனப்பாடம் பண்ணதை செஞ்சியா, அதுதான் மார்க்கு. அப்போது பேசுகிறது வந்து ஒரு குறிக்கோளோட பேசுகிறோம். என்ன குறிக்கோள்? இந்த கட்டளையை நான் செய்யணும், இந்த கட்டளையை செய்யணுன்ற அந்த குறிக்கோளை மனதில் வச்சுக்கிட்டு பேச வேண்டும். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பேசும்போது வார்த்தை நமக்கு உள்ளாக போகிறது. வார்த்தை நமக்கு உள்ளாக போகிறது, அப்சார்ப் ஆகுது. அதாவது நம்ம உறிஞ்சி விடுகிறோம். அந்த அந்த அதில் வார்த்தையில் இருக்கிற அந்த சத்து, அந்த வல்லமையை நாம் எடுத்துக்கொள்கிறோம், உட்கொள்ளுகிறோம். எப்படி இருக்குன்னா பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம வெறும் வேதத்தை வாசிச்சுட்டு அப்படியே போயிடுறோம் பாருங்கள். சும்மா வாசிக்கிறது, சும்மா அப்படியே மெசேஜை கேட்குறதுக்கும் வாசித்து தியானம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மெசேஜை கேட்டு அது மேலே தியானமாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது? என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் பாருங்கள். அது சும்மா அப்படியே கேட்கும்போது, சும்மா அப்படியே வாசிட்டு அப்படியே போயிடும்போது, அதை பற்றி யோசிக்காமல், அதை தியானிக்காமல், அதாவது திரும்ப திரும்ப பேசாமல் போயிடும்போது என்ன நடக்குது? இது எப்படி இருக்குன்னா, சாப்பிட்டு ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்குது. நிறைய சாப்பிட்டா பத்தாது, என்ன நடக்கணும்? ஜீரணமாக வேண்டும். உள்ளே போய் அது ஜீரணமாகி நம்முடைய உடம்பு வந்து உள்ளே அதில் இருக்கிற அந்த உணவில் இருக்கிற அந்த சத்துகள், அந்த அந்த போஷாக்கெல்லாம் உறிஞ்சி எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும்ல. சில பேருக்கு பாருங்கள், சாப்பிட்றாங்க ஆனால் ஜீரணம் ஆகிறதில்ல. அந்த மாதிரி தான் ஆகிடுது. வெறும் வாசித்து வெறும் மெசேஜை கேட்டால் என்ன எப்படி ஆகிடுது? அது வெறும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ஜீரணம் எப்படி ஆக போகுது? எப்படி அந்த டைஜஷன், அப்சார்ப்ஷன் எங்கேருந்து வரப்போகுது? தியானிக்கும் போது ஒரு ஸ்பஞ்சை எடுத்து நல்ல தண்ணியில் இது பண்ணிட்டு கையில் வச்சிங்கன்னா கை ஈரமாயிடும். உண்மைதான், ஈரமாகுமா? ஆகும். ஆனால் அதை புழிஞ்சிங்கன்னா எவ்வளோ ஈரம் ஆகும்? அதுதான் வித்தியாசம். மெசேஜ் சும்மா கேட்கும் போத ஈரமாயிடுறீங்க, நீங்கள் நினைக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையினால் ஓரளவுக்கு எஃபெக்ட் உண்டாகுது, உண்மைதான். ஆனால் அதில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் புழிஞ்சு அப்படியே தியானிக்கும் போது அது புளிகிற மாதிரி. அது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்க, அதை யோசிக்கிறீங்க, அதை அப்படியே யோசித்து பேசுகிறீங்க, ஒரு குறிக்கோளோடு பேசுகிறீங்க. இந்த கட்டளையை நான் செய்யணுன்ற குறிக்கோளோடு பேசும்போது என்ன ஆகுது? புழிஞ்சு எடுக்கிற மாதிரி அதில் இருக்கிற தண்ணி அனைத்தும் வெளியில் வந்து விடுகிறது. தியானம் என்றால் அது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப், டைஜஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். தேவன் என்ன சொல்கிறார்? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மாத்திரம் உனக்கு போஷாக்கு கொடுக்க போகிறது இல்லை, உனக்கு வந்து சத்தை கொடுக்க போகிறது இல்லை, அதில் மட்டும் நீ வாழ்ந்துட முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாய். அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு சத்தை கொடுக்க வேண்டும். அந்த விதத்தில் நீ வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அப்படி எடுத்துக்கொள்வது? தியானிக்கிறது. ஒரு உதாரணம் கொடுத்துட்டு முடிச்சு விரும்புகிறேன். இது எப்படி செய்கிறது? உதாரணம், கொலோசியர் 3. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. என்ன சொல்கிறாரு? ஒரு பொய் சொல்லாது. இது ஒரு கட்டளை பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் கட்டளைகள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. புதிய ஏற்பாட்டுக்கு கட்டளை இருக்காங்க. ஆமாம், இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தான் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பொய் சொல்லாதன்றாரு பாருங்க. இது ஏன் பார்த்துட்ருக்கோம்? கட்டளையை செஞ்சால் ஞானம் வரும், ஞானம் வந்தால் வெற்றி வரும். கட்டளையை செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக வராது, கஷ்டம். எப்படி வரும்னா தியானிக்க வரும். தியானிக்க நமக்கே அறியாமல் நம்ம செஞ்சுருவோம் அதை. நீங்களே ஐயோ நான் மாறிட்டேனே, செஞ்சுட்டேனே அப்படின்னு யோசிப்பீங்க. பாருங்கள், அப்போ இப்படி ஒரு பகுதி எடுக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் பைபிள் ரீடிங்கில் கொலோசியர் 3 வாசித்துட்டு இருக்கீங்க. இந்த கட்டளைக்கு வரைங்க, போய் சொல்லாத. அப்புறம் நான் சொல்கிறேன், உன்னுடைய பழைய மனுஷனை நீ யூ புட் ஆஃப் த ஓல்ட் செல்ஃப். பழைய மனுஷனை புறக்கணித்தாச்சு, புதிய மனுஷனை தரித்து விட்டாச்சு. அப்போ என்ன சொல்கிறோம்? நம்ம இங்கே நின்று அப்படியே தியானிக்கிறோம். அப்படியே வாசித்து படப்படான்னு போயிடுறது மட்டும் இல்லை, இதை தியானிக்கிறோம். என் பழைய மனுஷன் போய்விட்டாச்சு, கிறிஸ்துவோடு அறையப்பட்டேன். இனி நான் அந்த பழைய மனுஷன் மாதிரி கிடையாது, புதிய மனுஷனை தரித்து விட்டேன். இப்போ நான் ஒரு புதிய மனுஷன், தேவனுடைய சாயல்ல அந்த ரூபத்தில் நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்கிறார் பாருங்க. அங்கே சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நமக்கே நம்ம சொல்லிக்கிறோம் அதை, நீ புதிய மனுஷன் ஆயிட்டப்பா, பழைய மனுஷனா இல்லை. ஆகவே இந்த பொய் சொல்கிறத விட்டுவிடு, அது பழைய மனுஷனுக்கு சொந்தம். நமக்கே சொல்லிக்கிறோம், பொய் சொல்கிறத விட்டுவிடு. அப்புறம் சொல்கிறோம் நம்ம, அடுத்த வாட்டி நான் பொய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் முணுமுணுத்துக்கலாம், எதையோ முணுமுணுக்கிறதுக்கு இதை முணுமுணுக்கலாமா? அடுத்த வாட்டி நான் பொய் சொல்ல மாட்டேன் சொல்லிக்கோங்க. அடுத்த வாட்டி ஒரு வாய்ப்பு வரும்போது, ஆண்டவரே நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், பொய் சொல்கிறது தான் ஈஸியாக இருந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்படி 100 தடவை சொன்னால் என்ன நடக்கும்? அடுத்த வாட்டி வரும்போது பொய் சொல்ல வாக்குத்தத்தத்தை எப்படி தியானிக்கிறோமோ பேசுகிறோமோ அதே மாதிரி கட்டளையும் தியானித்து பேசினா அதன்படியே வாழலாம். அடுத்து சொல்கிறார் பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. என்ன சொல்கிறாரு? என்ன பழசெல்லாம் விட்டுரு, வேற புதுசை தரித்துக்கொள். எதை தரித்துக்கொள்? உருக்கமான இரக்கத்தையும். அப்போ நம்ம அங்கே நிற்கிறோம், தியானிக்கிறோம் அதை. உருக்கமான இரக்கம், அது ஒரு 2 வாட்டி சொல்கிறோம் வாயை திறந்து, உருக்கமான இரக்கம். அப்போ உடனே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தியானிக்கிறது யோசிக்கிறது பாருங்க, யோசித்து பேசுறது. அப்படி டக்குன்னு யோசிக்கிறோம், யார் ரொம்ப இரக்கமுள்ளவர்? தேவன். இயேசு பூலோகத்தில் நடந்து அவர் ஊழியம் செய்யும் போது ஜனங்களை பார்த்து மனது உருகினார் நம்ம வாசிக்கிறோம். இரக்கம், அவருடைய உள்ளத்தில் இரக்கம் இருந்தது பாருங்க. எத்தனையோ ஜனங்களுக்கு இன்னைக்கு இரக்கமே இல்லை, இரக்கமே கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒருவேளை நமக்கு இயல்பாக ஒரு இரக்கம் நிறைய இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இந்த இரக்கம் வேணும், ஆண்டவரே இரக்கத்தை தரித்துக்கொள்ள சொல்லுகிறீர், இரக்கம் தாரும். சொல்லலாமா? சொல்லலாம். சில நேரம் தியானம் அப்படியே ஜெபத்தில் போய் முடிஞ்சிடும். தியானத்தினுடைய வல்லமைன்னா உங்களுக்கு அது இல்லைன்னா கூட நீங்கள் அதை பற்றி குறைஞ்சபட்சம் ஜெபிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இயல்பாக உங்களுக்கு அந்த இறக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா ஆயிட்டேன். ஒன்றுமே தரலன்னா ஆண்டவரே இறக்கம் தாருன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தெரிஞ்சதே பேசுங்க. புதிய மனுஷனா ஆயிட்டேன், ஆவியானவர் எனக்கு உள்ளே இருக்கிறார், எனக்கு புதிய ஒரு சுவாபத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சபையில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன விஷயம்? தெரிஞ்சதா பேசுவோம். இந்த சுவாபத்தில் இறக்கம் கூட இருக்கு. தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. இதில் தேவனுடைய இரக்கமும் இருக்கு. இனிமேல் நான் இந்த உலகத்தை காணும்போது இரக்கத்தோடு காணுவேன், அதை பற்றி ஏதாவது செய்வேன். இப்படின்னு பேச என்ன நடக்கும்ன்றீங்க? இரக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள்.
ஒரு வார்த்தைங்க எடுத்து தியானிக்கிறது. ஒரு 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 கட்டளை பாருங்க. அடுத்தது பாருங்க, கைண்ட்னஸ், தயவு. அடுத்தது மனத்தாழ்மையும். அடுத்தது பொறுமை, சாந்தத்தையும், நீடிய பொறுமை. ஏதாவது உனக்கு தேடுறேன் நான், ரொம்ப நேரம் இல்லை. பொறுமை எடுத்துக்கோங்க. நமக்கு அநேகருக்கு பொறுமை தான், பொறுமை இல்லாதது தான் பிரச்சனை. வீட்டில் பிள்ளைங்க பண்ணுற இதை பார்த்து பொறுமை சோதிக்கப்படுது. நம்முடைய பலவீனங்களே பார்த்து நம்மளால் பொறுக்க முடியல. பொறுமை. ஆனால் தேவன் சொல்கிறார், பொறுமையை தரித்துக்கொள். அப்போ நம்ம சொல்கிறோம் பேஷன்ஸ், பொறுமை. இதுவும் தேவன் எனக்குள்ளாக பிறப்பித்திருக்கிற ஒரு சுவாபம். பொறுமையாக நான் இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன். அடுத்த முறை எனக்கு ஒரு சோதனை வரும்போது, கோபம் வரும்போது, பொறுமை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, இல்லை நான் ஞாபகம் வச்சுக்க போகிறேன், நான் புதிய மனுஷன், பொறுமையுடையவன். தேவன் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார், நீடிய சாந்தமாய் இருக்கிறார். நானும் அவரை போல இருக்கிறேன், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பொறுமையாக இருக்க முடியும். இவ்வளோ சத்தமாக கூட சொல்ல தேவையில்ல. முணுமுணுத்தாலே சத்தமாக சொல்கிறேன், முடியிற நேரத்தில் சத்தமாக சொல்லுங்கள். முணுமுணுக்க முடியும்னா அட்லீஸ்ட் அதையாவது செய்வோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாரு பாருங்க. யோசுவாவுக்கு இந்த ஐடியாவை கொடுக்குறாரு, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பா, சொல்லிக்கிட்டே இரு. அப்படி பண்ணனா நீ எல்லாத்தையும் செஞ்சிருவா, கவனமாய். அப்புறம் தான் சொல்கிறார், இரவும் பகலும் இப்படி தியானி. இரவும் பகலும்னா என்னது? இதை விட்டுட்டு வேறு எதையும் செய்யாத, அப்படி கிடையாது அர்த்தம். பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது பாருங்கள், அப்படி கிடையாது அர்த்தம். அப்படி இருந்தால் அப்புறம் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. பிரசங்கியார்களே இரவும் பகலும் ஒன்றும் தியானிக்கிறது இல்லை. அப்படி தியானிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நம்பிடாதீங்க. அதாவது அந்த விதத்தில், எந்த விதத்தில், நான் வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லை எப்போவுமே, அப்படி கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாது. இது அர்த்தம் ப்ரோக்ரெசிவாக பார்ப்போம். பாயிண்ட் என்னது? உங்களுக்கு செய்கிற முடிகிறப்பெல்லாம் பண்ணுங்கள். அதை செஞ்சாலே பெரிய அளவுக்கு வந்துடும். சில பேர் பாருங்கள், இந்த இரவும் இதனுடைய அர்த்தம் என்னங்க, இரவும் பகலும் இன்றைக்கி அவர் சொல்லாமல் விட்டார், அது பெரிய பாயிண்ட்டே கிடையாது. பாயிண்ட் என்னது? சொன்னதை செய்வோம். திரும்ப சொல்லுவோம், சொன்னதை செய்வோம். அதுதான் பாயிண்ட்டு. தேவனுடைய பாயிண்ட்டே அதுதான். ஏன் அதை சொல்கிறேன்னா பாருங்கள், நிறைய வேத வல்லுநர்களே இந்த மாதிரி தியானிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய குறிக்கோளே என்னது? இது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது எப்படி எடுத்துக்கொள்ளணும், இப்படியா அப்படியா, இதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்துக்கு நம்ம வரும்போது நம்ம கேட்குற முதல் கேள்வி என்னது? இதனுடைய அர்த்தம் என்ன மட்டும் கிடையாது, நான் என்னத்தை கீழ்ப்படிய வேண்டும், என்னத்தை எப்படி என் வாழ்க்கையை இதோட நான் மேட்ச் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு தான் நம்ம வேதத்துக்கு வரணும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி தேவன் நமக்கு வெற்றிக்கான திறவுகோலை சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் கிடையாது. இது நான் சொன்னதை செய்ப்பா, அவ்வளோதான். நான் சொன்னதை செஞ்சேன்னா நான் ஒரு பெரிய புத்தியை உனக்கு தரேன். நான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், சரி என்னடா நான் செய்யாமல் விட்டேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடனே வரும் மனசுக்கு, செய்யுங்க. அப்படி ஒன்றுமே மனசுக்கு வரலன்னா டக்குன்னு ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிங்க, அங்கே இருக்கிறதே அது செய்யுங்க. விசுவாசத்தோடு செய்யுங்க, எதிர்பார்ப்போடு செய்யுங்க. என்ன எதிர்பார்ப்பு? நான் செய்யும்போது தேவன் எனக்கு பெரிய புத்தியை தருவார், அது மூலமாக பெரிய வெற்றியை. அப்படி விசுவாசத்தோடு செய்யும் போது தான் பலன் உண்டாகும் பாருங்கள். நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கீழ்ப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. விசுவாசத்தோடு செய்யுங்க, அன்போடு செய்யுங்க. தேவன் நிச்சயமாய் பெரிய ஒரு ஞானத்தை கட்டளையிடுவார், புத்தியை தருவார், பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார். வல்லமை தியானத்தில் இல்லை, வல்லமை வார்த்தையில் இருக்குது. தியானம் வார்த்தையை உள்ளே போக வைக்குது, அவ்வளோதான். உள்ளே போயிடுச்சுன்னா அது கிரியை செய்துடும். கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் அன்றைய நேரத்தில் என்ன, அது உள்ளே போக மாட்டேங்குது. ஒவ்வொன்னு மழை பெஞ்சா மட்டும் பத்தாது பாருங்கள், உள்ளே போகணும். சிமெண்ட் தர மாதிரி இருந்தால் எப்படி உள்ளே போகும்? போகாது. எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு மண் நிலமாய் இருக்கணும். அதை கொஞ்சம் இப்படி பிரேக் பண்ணி வச்சிங்கன்னா உள்ள தியானன்றது அதுதான். அதை அப்படி உடச்சி போடுறீங்க, தேவனுடைய வார்த்தை உள்ள போது அது வல்லமையாய் கிரியை செய்யும். உங்களுடைய வெற்றி வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் தியானிக்கிற வார்த்தையில் இருக்குது, தியானித்து நீங்கள் கீழ்ப்படுகிற வார்த்தையில் இருக்குது. நம்ம எல்லோரும் தயவு செய்து இருந்து நிற்போம். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம இடத்தில் பெரிய ஒரு தாழ்மை அவசியம்.
ஆண்டவரே, இந்த தாழ்மையை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், இன்னும் அதிகமாக கீழ்ப்படியணும், மாறணும், உம்முடைய கட்டளைகளை இன்னும் அதிகமாக கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வை முதல்ல தாரும் ஆண்டவரே. தாழ்மையோடு நாங்கள் அதை உணரட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய உதவியை நாடுகிறோம், உம்முடைய கிருபையை நாடுகிறோம். நீர் தான் எங்களுக்கு போதிக்கிறீர், நீர் தான் எங்களை பலப்படுத்துகிறீர். உம்முடைய கட்டளைகளை பிரமாணங்களை செய்ய நீர் தான் உதவ போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈஸியாக நாங்கள் கீழ்ப்படியும்படிக்கு நீர் ஆக்க முடியும் ஆண்டவரே. தியானிக்க அது ஈஸியாக வரும்படி நீர் செய்ய முடியும் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன், இந்த பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகரை இன்றையிலிருந்து இந்த முயற்சியில் இறங்கும்படி கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக, ஊக்கப்படுத்துவீராக ஆண்டவரே. பேசுவீராக, அவர்களுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக எடுத்து, உடைய கட்டளைகளை கூட எடுத்து தியானித்து அதன்படி நடந்து கொள்ள முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக அது நடக்கும். பெரிய ஒரு புத்தியும் ஞானமும் வெற்றியும் உண்டாகும் என்று நம்புகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய பைபிளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இதை நாங்கள் லேசாக எடுத்து விடாமல் சீரியஸாக எடுக்க நீர் உதவி செய்வீராக. இதுக்கு மிகுந்த ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் முக்கியத்துவத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொடுக்கும்படி நீர் உதவி செய்வீராக. நீர் சொன்னதை செய்யும்படி நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜனங்கள் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெற்றியை தருகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, அவர்களுக்கு வெற்றியை தருவீராக ஆண்டவரே. பெரிய கிருபையை பாராட்டுவீராக, அருளுவீராக. அப்படியே செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இங்கே இருக்கிறபடினால் நன்றி. ஆவியானவர் இங்கே இருக்கிறபடினால் நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் இந்த வார்த்தையை உள்ளத்தில் வைத்து நினைப்பூட்டுவாராக. ஜனங்களுக்கு தொடர்ந்து செய்யும்படி நீர் தான் கிருபை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.